लक्ष्मीसुम्मतवपादसरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमुनिवृन्दशिरोऽभिवन्दे श्रीमच्छटार्यतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयेन्द्रनमस्तु लग्नम् मातान्दुसिंहश्च पितान्दुसिंहः भ्रातान्दुसिंहश्च सखान्दुसिंहः विद्यान्दुसिंहो द्रुवन्दुसिंहः स्वामिन्दुसिंहो सकलन्दुसिंहः हितोन्दुसिंहः परतोन्दुसिंहः यतो यतो वापि ततोन्दुसिंहः नृसिंहदेवां न परं न किञ्चिदे तस्मान्दुसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहदसहितराणि जनाशमेने अस्मद्गुरोर्भगवतोऽसिन्दोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवन्द्यो मे सन्निधत्तां सदा हृदये प्रपद्ये प्रपद्यानां निसद्या गुणसम्पदां शरणं भवगीतानां शरणमीश्वरं श्रीरङ्गेशेतीन्द्रकरुणयासस्यादि प्रेक्षितं व्यासश्रीनरसिंहकार्यमुनिपादाम्बुजेन्द्रं दान् दीक्षान्तिजादिभिः शुभगुणैः बान्धं बुधाग्रेसं श्रीमद्रङ्गसरारियोन्तिपदिं श्रेयोनिधिं संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरसरगुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दसुम्मे नरहरिसदयज्योगिप्रसादादे प्राज्ञ श्रीरङ्गकार्यप्रभुदेः प्राप्तलक्ष्मीसुवास्ताय शैवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षरारिं श्रीरङ्गनाशरोपतिं दृष्टं लक्ष्मीन्द्रसुमधुकरुणैकपात्रं श्रीरङ्गवीरगुणाक्षरोपकृतं वेदान्तदेशे यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नवैषडजिद्रङ्गपूर्वकार्याभ्यां कारुण्यात् श्रीनृसिंहे जगद्विभोः आत्मनिक्षेपसंज्ञं वेदान्ते वावदुगत्वमिषरङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमगमनं व्याख्यातमेवे श्रीमद्रङ्गशटारिसंयमविवरान् लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वादपादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशेतेः कारुण्यवीक्षास्वदं सैवे रङ्गगिरीनशासनं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशटारियोजननिस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गशटारिवीरवनात् लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बगर्जनसुगुणैर्बान्धं महद्वंशं वन्दे वत्सपूर्णं पदवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशे यतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं पदाग्र्यम् नारायणाद्यैर्वाभृतं श्रीरङ्गनाथेशे रमाश्यामः लक्ष्मीपते சரணாகதி கத்தியத்தை அனுபவிச்சு வந்துருக்கோம். உங்களுடைய தொடர்பானது ஒரு வருஷம் ஆக போறது. ஜனவரி மாதம் ஆரம்பித்தோம், டிசம்பர் முடிய போகிறது. தனுர் மாசத்துடைய உபன்யாசம், ஐஷனுடைய உபன்யாசங்கள்லாம் கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப ஆச்சரியமா. இந்த மார்கழி மாசமே ரொம்ப ஆச்சரியமான மாசம். எல்லாரையும் ஒரு பகவத் அனுபவத்தில் ஈடுபடும்படியாக பண்ணக்கூடிய மாசம். அதுல இன்றைக்கு பாசுரமானது கனைத்திடம் கட்டுரிமை, அது ஆச்சரியமா சாதிச்சா இருக்கும். கணித்திடம் கட்டுரிமை கண்டு கிறங்கி நினைத்து முனைவரையே நின்று பால் சோழ நனைத்திலம் ஷேராக்கும் நற்செல்வம் தங்காய். இந்த பகவதன் இந்த நனைத்திலம் ஷேராக்கும்ன்றது அந்த பால் கண்ணுடைய சமிருத்தியா இருந்தா கூட நம்ம எல்லாம் நினைக்கக்கூடியது இந்த பகவத் அனுபவம் தான். எப்ப ஐஷனுடைய அருள்மொழி பல பேரோட உபன்யாசத்தினுடைய இதெல்லாம் கேட்டு நீங்களும் ரொம்ப அதுல அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படி இடைவிடாது இந்த பகவத் அனுபவத்திலேயே பகவத்தினுடைய சொரூப சேஷிதங்களை அனுபவிக்கிறதும், மகான்களுடைய கிரந்தங்களை சேவிக்கிறதும், இப்படியே போது நினைத்திலும் ஷேராக்கும் நற்செல்வம் தங்காய். இந்த நமக்கு எது நற்செல்வம்? இதுதானே நமக்கு, வேற ஒண்ணும் இல்லையே நற்செல்வம். அது எல்லாம் இருந்தால் கூட அதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இவ்வளவு விஷயங்கள் அங்க கண்ணனை ஏழை பண்ணி ஆராதிக்கிறது, நிறைய சமாச்சாரம் கேள்விப்படுறேன். அதாவது சம்பிரதாய விஷயங்களே கிரந்தங்களே புதுசா ஏதாவது போட்டு அது நாலு பேர் சர்க்குலேட் பண்றது, இப்படிதான் பல காரியங்கள் அங்க பண்ணிட்டு இருக்காது கேள்விப்படுறேன் நான். ஆக இப்படி சத்து விஷயங்களே ஈடுபட்டு இருக்கிறது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. அது மேலும் அபிவிருத்தமாகணும். இந்த சரணாகதி கத்தியத்துல இன்ட்ரோடக்ஷனே இன்னும் நடந்துட்டு இருக்கு. அதுல அந்த ஆச்சரியமான அந்த அமைப்பை சூர்ணிக்கின்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும், சில சின்னதா இருக்கும், சம்போதனங்கள் நிறைஞ்சிருக்கும். இப்படி பலவிதமாக அமைஞ்சிருக்கும் இந்த கத்தியமானது. இந்த கத்தியத்தை பிருது கத்தியம், மித கத்தியம், வைகுண்ட கத்தியம் சொல்றா.
அதாவது பிருத்திகத்தியம் சொன்னாக்க கொஞ்சம் பெருசா இருக்கிறதுக்கு இந்த சரணாகதி கத்தியம் கொஞ்சம் பெருசு. ஆனா இது துவயத்தினுடைய அர்த்தத்தை விவரணம் பண்றது. அதனால துவயத்தினுடைய அர்த்தத்தை விவரணம் பண்ணால் உபாய விஷயங்களை சொல்றதுனால அதுக்கு சரணாகதி கத்தியம்னு பேரு. இன்னொன்னு மிதகத்தியம். மிதகத்தியம்னா ரொம்ப மாடரேட்டா இருக்கும். அதாவது அது ஸ்ரீரங்க கத்தியம் சின்னதா இருக்கு. அதுக்கப்புறம் வைகுண்ட கத்தியத்துக்கு அப்படியே வைகுண்ட கத்தியம்னு பேர் வச்சிருக்கா. இப்படி சம்பிரதாயத்துல அர்ச்சனை வந்துருக்கா. அப்படிப்பட்ட இந்த சரணாகதி கத்தியமானது துவயத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது. துவயத்தினுடைய மந்திரங்கள் தெரியுமோ இல்லையோ? அதாவது ஸ்ரீமான் நாராயணனுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன். எதுக்காக அப்படின்னா அவன் பொருட்டு, அதாவது ஸ்ரீமத் சப்தம் முதல்ல, அப்புறம் நாராயண சப்தம், அப்புறம் அவனுடைய திருவடி சரணம், அந்த திருவடிகளை சொல்லி அப்படிப்பட்ட திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன். ஸ்ரீமன் நாராயண சரணம் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்து ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்றோம். அதுதான் அதனுடைய முழு மந்திரம் சுரூபம். அதனுடைய அர்த்தத்தை இது விவரணம் பண்றதுன்னு சாதிக்கிறார். இதுக்கு சுதப்பிரகாச்சாரியார் சம்ஸ்கிருதத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகன் ரகசிய ரக்ஷன்ற விவரணம் வியாக்கியானத்தை பண்ணியா இருக்கு. சுதப்பிரகாச்சாரியர் அனுகிரகிச்சிருக்கிறது ரொம்ப சம்ஸ்கிருதத்திலே இருக்கு. சம்ஸ்கிருதத்திலே இருப்பதனால அது சின்ன வாக்கியங்களா இருக்கும். ஆனா அதனுடைய விவரணங்கள் ரகசிய ரட்சையில வந்து சுவாமி தேசிகன் அது பதமா சேவிச்சா கூட அதனுடைய ஆனந்த அனுபவம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது காலம் எப்படி சொல்ல போறது, காலத்தினுடைய கட்டுப்பாட்டு இருக்கிறதுனால எடுத்த கிரந்தத்தை முடிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அதே சமயத்துல விவரணத்தை சேவிக்கும் பொழுது ஆகா இவ்வளவு என்ன பிரமாண சொல்ல எவ்வளவு எடுத்துருக்காரு, அந்த பிரமாண சொல்ல முழுசா சொல்லி எடுத்து பார்க்கறதுக்கு கூட அவகாசம் கிடையாது. அது இப்ப அவருடைய பிரதிக்கு மாத்திரம் எடுத்திருக்காரு. அந்த பிரதிகத்தினுடைய அர்த்தம் சேட்டூர் சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக அதை தமிழ்ல போட்டிருக்கார். ரொம்ப பெரிய உபகாரம். சேட்டூர் சுவாமி அவர் பெரிய மகாவித்வான். அவர் பண்ணிக்கிற உபகாரம் பெரிய உபகாரம், ரொம்ப ஆச்சரியமா. அதாவது கத்தியத்தினுடைய அப்படியே தமிழ்ல அப்படியே போட்டுட்டு சுதப்பிரகாச்சாரிய தமிழ்லையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரகசிய தமிழ்லையும் நான் ஆச்சரியமா போட்டிருக்கேன். அதனால சுவாமி தேசிகன் அருளி செய்த அதாவது உத்தமூர் சுவாமி போட்ட புஸ்தகம், அதாவது சிவசனாச்சார் தான் அது விவரணம் எழுதியிருக்கார். அந்த புஸ்தகம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அது சேட்டூர் சுவாமி புஸ்தகம். இதெல்லாம் வச்சுட்டு சேவிச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இந்த துவயத்தினுடைய மந்திரங்கள், துவயத்தினுடைய அர்த்தங்களை எங்கெங்க சொல்லப்படுறது அப்படின்றத முதல்ல சுவாமி தேசிகன் ரகசிய ரட்சையில சாய்க்கிறார். அதாவது வாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பகவன் ஆரம்பமே பகவன் நாராயணா விமதானுரூப ஸ்வரூப ரூப குணபவைஸ்வர சீலா ஜனவதிகாசியா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன்மாதரமஸ்மன்மாதரமசரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்யே அப்படின்னு ஒரு சூரிகை. ஓசை வருது இங்க அங்கேயா இங்கயா? அங்க ஒண்ணு ஓசை வரலையே. சரணமகம் பிரபத்தின் இது முதல் சூர்ணிகை. இது முதல்ல பிராட்டி, அதாவது சரணாதி பண்றதுக்கு பிராட்டி கிட்ட சரணாதின்றது இந்த முதல் மந்திரம். ஆன்மீகத்துல திருவாராதன கிரமத்துல அத சரணாதி கத்தியத்துல அகிலஹேத்தியாதினா அகிலஹேத்தியாதினான்னு போட்டு சரணம் உபகச்சே அத்தவா ஞாசதகம் சொல்லி சரணம் உபகச்சே அப்படின்னு போட்டிருக்கு மூலத்துல. அதாவது சரணாதி பொதுவா நிச்சய கிரந்தங்கள்ல சரணாதி கத்தியத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டியதுன்னு பொதுவா போட்டுவிட்டா. ஆனா இங்க ஐசிங்கர்லாம் விவரணம் பண்ணி ஐசிங்கரம் மற்ற ஆன்மீக சில ஆன்மீக புஸ்தகங்களையும் அகிலஹேத்தியான்னு சொல்லி பண்ண வேண்டியது. ஆனா ஆரம்பமே பாரமார்த்திக ஹோச்சரணம் இருக்க. ஏன் இது அகிலஹேத்தியம் எங்க ஆரம்பிக்கிறதுன்னா
அகிலேஹே பிரத்தனீக கல்யாணிகதானா சேத்திர சமஸ்த அது சம்போதனங்கள் அந்த பெருமானுடைய இதெல்லாம் சொல்லி அதுக்கு மேல அங்க தொத்பாதார விந்தயோகம் சரணமகம் பிரபத்தியேன்னு பகவான் கிட்ட அந்த பிரபத்தியேன்னு முடியுது. ஆஹா, அப்போ பகவான் கிட்ட சரணாகதி பண்றத சொல்லியிருக்கு. முதல்ல பகவன் நாராயண மதான ரூப சொல்லி அங்க அனன்ய சரணா சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு அந்த இடத்துலயும் சரணமகம் பிரபத்தியேன்னு வருது. இங்க பகவான் கிட்டே சொல்லச்சு அகிலேஹே பிரச்சனைகள் ஆரம்பிச்சு அந்த சூர்ணிக்கை சொல்லி அதுல நிறைய அத்திகல்பகா ஆபத்தகா ஆபத் பாந்தவ அப்படின்னு நிறைய வருது. ஆபத்சகா ஸ்ரீமன் நாராயண சரண சரண்யான சம்போதனம் பண்றோம். அது ஆதார விந்தயோகம் சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு 2 இடத்துல சரணமகம் பிரபத்தியேன்னு வருது. அத அப்போ கத்தியம் ஆரம்பிச்சு சரணாதி கத்தியத்தை சொல்லணும் அப்படி சொன்னா பிராட்டிகிட்ட சரணாதி பண்ணதான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு அதுதான் ஆரம்பமே அப்படின்னு கேள்வி கேட்டு அதாவது மோட்சத்துக்காக சரணாதி பண்றோமே அந்த சமயத்துலதான் நமக்கு அந்த சரணாதி சித்திக்கணும் அப்படின்னு சொன்னா அது பிராட்டி புருஷகார பூஜையான பிராட்டி கிட்ட சொல்லிதான் அனுஷ்டிச்சுதான் பண்ணியாகணும். இது திருவாராதனத்துல பகவத் அனுபவம் கிடைக்கிறது வேண்டிய பகவத் அனுபவத்துல அதாவது ஆராதனை பண்ணும்பொழுது அதனுடைய அவிச்சின்னமாக நிரதிசயமா கிடைக்கணும்ன்றதுக்காக பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோட்சத்துக்காக பண்ணும்போது பிராட்டிய பண்ணணும். திருவாராதனம் நித்திய அனுபவம் பண்றதுக்காக அதுல பெருமாள்கிட்ட சரணாதி பண்றது சொன்னா போறோம் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணிருக்கா. இதான் வித்தியாசம். இதான் திருவிழமா அப்படிதான் சொல்லி ஐசிங்கர் ஆன்மீகத்துல எழுதியா இருக்கு. ஆக அப்படி இங்க இந்த சரணாகதி கதியமானது துவயத்தினுடைய விவரணம்னு சாதிக்கிறார். அந்த துவயத்தினுடைய விவரணம்னு சாதிக்கும் பொழுது அந்த பதங்கள்லாம் அந்த துவயத்தினுடைய விவரணம் துவயத்தினுடைய சொரூப தெரிவுரை அந்த மந்திரங்கள் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்கள்லாம் எங்க பிரதிபாதிக்கிறது? ஏன்னா இருக்கிறதோ 2 தான். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணபுரத்தை ஸ்ரீமதே நாராயண மகா. இது 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 இவ்வளவு பெருசா இருக்க இதுல எங்க இதுல அர்த்தங்கள் கிடைக்கிறது அப்படின்றத கேட்டு சம்பத்சதே அதாவது இவ்விடத்தில் சம்பத்சதே என்கிற வரையில் அதாவது துவயத்தில் இருக்கிற ஸ்ரீமத் என்னும் பதத்தின் தாத்பரியத்தை நிரூபித்திருக்கிறது. அகில என்று ஆரம்பித்து சரண்யம் அசரண்ய சரணம் என்கிற வழியிலாக துவயத்தில் இருக்கிற நாராயண என்னும் பதத்தின் அர்த்தத்தை விவரித்திருக்கிறது. அதாவது இதுல அச்சுதே தைவ சர்வம் சம்பத்யதே இது அதாவது பெருமாள் சொல்ற வார்த்தை பிராட்டி திருவுலகத்துல அவ சொல்ற வார்த்தைகள் இது. அஸ்துதே தைவ சர்வம் சம்பத்யதே அப்படின்னு அதுதான் சொல்றார். சம்பத்யதேன்னு சொல்றதுனால துவயத்தினுடைய ஸ்ரீமத் சப்தத்தினுடைய அர்த்தம் என்று பதத்திற்கு தாத்பரியத்தை நிரூபித்திருக்குது. அகிலே பிரத்தனீக கல்யாண தானஹா அப்படின்னு ஆரம்பிச்சு அசரண்ய சரண்யா அசரண்ய சரண்யா அனன்ய சரணா அப்படின்னு சொல்லி விழிக்கிறது சம்போதனம் பண்ற. இதெல்லாம் எதுனா அப்படி சொன்னாக்க துவயத்துல பூர்வ கண்டத்திலயும் உத்தரகண்டத்திலயும் நாராயண சப்தம் இருக்கு. அந்த நாராயண பாதத்தினுடைய அர்த்தத்தை விவரணம் பண்றார் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். அப்போ திருப்பி இந்த அகில பிரத்தினிக கல்யாணிக்கு தானஹா அப்படி சம்போதனம் பண்ணே வச்சு 2 இடத்துல வருது. அதாவது புருஷோத்தமா மகாவிபூதே ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீ வைகுண்டநாதா அந்த இடத்துல ஸ்ரீமன் நாராயணா வருது. அப்புறம் கடைசியில அதே சூர்ணிக்கு முடிக்கச்சே சகலேதர விலட்சணா அத்தி கல்பகா ஆபத் சகா ஸ்ரீமன் நாராயணா இதுல ஒரு இது உண்டு. ஸ்ரீமன்னு நாராயணா அப்படின்னு பிரிக்கணும்ன்றா. சில பேர் ஸ்ரீமன் நாராயணா சொல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா உத்தமர் சுவாமி புத்தகம் ஸ்ரீமன்னு நாராயணா அப்படின்னு போட்டிருக்கா. ஐசிங்கர் கத்திய புத்தகத்தில் போடும்போது ஸ்ரீமன் நாராயணன் ஒன்னா போட்டாயிருக்கு. ஆக இப்படி அங்க அதுல கொஞ்சம் வித்தியாசம் சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்கு. ஆக அப்படி அந்த இதுல அதுல நடுவில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அது நடுவில் ஸ்ரீமன் நாராயண என்ற 2 தடவை சொல்லி இருப்பது துவயத்தில்
உபாயத்தையும் உபயத்தையும் சொல்லுகிற வாக்கியங்கள் இருக்கிற சித்தமான பிரதானமான வஸ்துவான பிரகாசம் செய்கிறது. ஆக அந்த ரெண்டு அந்த துவயமந்திரத்துல பூர்வகண்டத்திலையும் உத்தரகண்டத்திலையும் ஸ்ரீமன் நாராயண சப்தம் இருக்கும் இல்லையோ, அதனால அந்த இதுதான் அதான் துவயத்தினுடைய விவரணம் நிரூபணம் பண்றதுக்காகவே இந்த 2 தரம் சாதிக்கிறார். அதனால துவயத்தினுடைய விவரணம் தான் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். அதுக்கப்புறம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு வருது இல்லையோ, அந்த சரணமகம் அனன்ய சரணமகம் பிரபத்ய சரணமகம் அங்க துவயமந்திரத்துல சரணோ சரணம் பிரபத்யே அப்படின்னு வருது. அந்த உத்தம புருஷன் அந்த அதாவது தன்னை பத்தி சொல்றது. ஆக அந்த உத்தம புருஷன் சொல்றதுனால அப்ப இங்க இருக்கிற அனன்ய சரணமகம் என்ற உத்தம புருஷனால், அதாவது தானான தன்மை அபிப்பிராயத்தில் கொள்ளப்பட்ட அதிகாரி விஷயத்தை சொல்லுகிறது. சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சொன்னதால அதுல அந்த அதிகாரி விசேஷத்தை இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றது சொல்றது. அதுதான் இங்க அனன்ய சரணமகம் பிரபத்யே பாதார விந்தவன் சரணமகம் சொல்ற. முதல்ல சூரியனையும் சொல்லிச்சையும் இந்த முதல்ல சூரியன் சொல்லிச்சையும் அனன்ய சரணமகம் பிரபத்யே இது பிராட்டியினுடைய பிரபத்தியில அந்த வாக்கியம் வருது. கடைசியிலையும் பாதார விந்தவன் சரணமகம் வர்றது. அது பின்னாடி சொல்ல போற. அதே மாதிரி இந்த முதல்ல சொன்னதுனால இந்த துவயத்தில் இருக்கிற ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்யேன்றது சொன்னதுதான் அது அனன்ய சரணமகம் பிரபத்யேன்னு சொன்னார் முதல் சூர்ணிக்கையில. அப்புறம் 2வது சூர்ணிக்கையில 3வது சூர்ணிக்கையில நான் ஸ்ரீமன் தொற்பாதார விந்தவன் சரணமகம் பிரபத்யேன்னு சொல்ல போறேன். அதை சொல்றார். தொற்பாதார விந்தவன் சரணம் என்பது முதலில் அர்த்தத்தினாலும் சொரூபத்தினாலும் மந்திரத்தில் சொல்லப்படுகிற 3 பதங்களையும் மந்திரத்துல என்ன பதங்கள் சொல்றது? சரணோ சரணம் பிரபத்யே இது 3 பதங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த 3 பதங்களுடைய விவரணத்தை தான் சொரூபத்தினாலும் சொல்றது, மந்திரத்தினாலும் சொல்லப்படுறது. இந்த இடத்துல தொற்பாதார விந்தயுகலம் சரணமகம் தொற்பாதார விந்தயுகலம் சரணமகம் பிரபத்தே. அந்த தொற்பாதார விந்தம்ன்றதுதான் ஸ்ரீமன் அந்த தொம் அப்படின்ற இடத்துல ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி. ஸ்ரீமன் நாராயண சரணோ தொற்பாதார விந்தயுகலம் சரணமகம் பிரபத்யே. அங்க மந்திரத்துல அகம் சப்தம் கிடையாது. அதுதான் அங்க உத்தம புருஷன்றது. பிரபத்யே அப்படின்னு சொன்னாக்க அது உத்தம புருஷன் குறிக்கிறது, அதிகாரியை குறிக்கிறது. இந்த இடத்துல ஸ்பஷ்டமாவே தொற்பாதார விந்தயுகம் சரணம் அகம் பிரபத்யேன்னு வருது. மந்திரத்துல அகம் கிடையாது, மந்திரத்துல பிரபத்தியே மட்டும்தான் இருக்கு. இங்க அது விவரணம் மட்டும். அந்த பிரபத்தியன்னு சொல்றது யாருன்னா அந்த அதிகாரியான நான். அது அகம் சப்தம் தான் இங்க நேரடியா சொல்றார். ஆக தொற்பாதார விந்தயுகம் சரணமகம் என்பது முதலில் அர்த்தத்தினாலும் சொரூபத்தினாலும் மந்திரத்தில் சொல்லக்கூடிய 3 பதங்கள். ஆக அர்த்தத்தினால பிரபத்தியன்னு சொல்லிச்சு அங்க அத்தியாகாரம் பண்ணிக்கணும். யாரு? நான் சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த அர்த்தத்தினால கிடைக்கிறதையும் நேரட மந்திரத்திலேயே பிரபத்தியன்னு இருக்கிறது அத்தையும் இங்க சொல்றாரு. ஆஹா மந்திரத்துல அர்த்தத்தினால கிடைப்பதும் மந்திரத்திலேயே நேரடியா சொரூபத்து மந்திரத்தினுடைய நேரான தன்மை அதாவது பிரபத்தியன்னு இருக்கும் இல்லையோ, அந்த பிரபத்தியன்றதும் இங்க பாதார சரணமகம் பிரபத்தியே அப்படின்றது அந்த 3 பதங்களை ஞாபகப்படுத்துகிறது இங்க. இப்படி முக்கியமாகிய சித்தோபாயத்துடன் சித்தமான பிரயோஜனத்துடன் ஒரே வாக்கியார்த்தமாக சொல்லும் பொழுது கடைசியா முடிக்கிற அப்படினால் சப்தத்தினாலே பிரதானமாக தோற்றுகிற சாத்தியோபாயமும் காட்டப்பட்டது. ஆக இப்படி சித்தோபாயமான நாராயணனிடத்துல சாத்தியோபாயமான சரணாகதி அனுஷ்டிக்கப்படுகிறது என்றது இதுல காமிக்கிறார். இந்த சரணாகதி கத்தியத்துல இந்த தொற்பாதார விந்தம் சரணமகம் பிரபத்தி என்ற வாக்கியத்தினால ஒரே வாக்கியார்த்தமாக சொல்லும் பொழுது கடைசியாக முடிகிறபடினால் சப்தத்தினாலே பிரதானமாக தோற்றுகிற சாத்தியோபாயம். அந்த சாத்தியோபாயம்னா புருஷனாலே பண்ணக்கூடியதான இந்த சரணாகதி அனுஷ்டானத்துக்கு உபாயம் இருக்கும் இல்லையோ, அதுதான் சாத்தியோபாயம். அந்த சாத்தியோபாயத்தை காமிக்கப்படுகிறது தொற்பாதார விந்தயகுலம் சரணமகம் பிரபத்யே அந்த வாக்கியத்தினால. சாத்தியமான பிரயோஜனமும் அப்போ சித்தோபாயனான எம்பெருமான் சாத்தியமான புருஷனால செய்யக்கூடிய சாத்தியமான உபாயம். அப்ப பிரயோஜனம் எங்க? பலன் கிடைக்குமோ இல்லையோ, அந்த பலன் எங்க சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த அந்த பாரமார்த்திகன் சப்தத்தினால பாரமார்த்திக என்றவை முதலிய வாக்கியத்தினால் சுருக்கமாக சொல்லப்படுகிறது. எது பிரயோஜனம்? அதாவது எம்பெருமான் சித்தோபாயன்
சாத்தியோபாயமான சரணாகதி. இதை அனுஷ்டிச்சா நம்ம கிடைக்கிறது என்ன பலன்? அந்த பலன் தான் பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த அந்த பாரமார்த்திக சப்தத்தினால கிடைக்கக்கூடியதான புருஷார்த்தமான கைங்கரித்து சொல்லப்படுகிறது அந்த வாக்கியங்களாங்கள. சாத்தியமான பிரயோஜனமும் பாரமார்த்திக என்றே முதலிய வாக்கியத்தினால் சுருக்கமாக சொல்லப்பட்டது என்று தெரிவிப்பதற்காக நடுவில் அத்ரத்வயம் அங்க சரணாகதியில அத்ரத்வயம்னு வருது இல்லையா, மந்திரத்திலே வருது. அந்த சொல்லும்போது அத்ரத்வயம்ன்றத வேகமா சரணாகதி கதியை சொல்லிட்டு போனா கூட அந்த துவயம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மந்திரத்தினுடைய ஞாபகம் அப்படியே வரணும் என்று இந்த கத்தியத்தினால் வியாக்கியானம் செய்யப்படுகிற மந்திரத்தின் பெயர் குறிக்கப்பட்டது. ஆக அதனால இவ்வளவு எல்லாம் மொத்தம் சொல்லி எங்க பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்தன் ஆரம்பிச்சு அப்புறம் அகிலேய பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சு அதை முடிச்சு அதான் பாதாரவிந்த சரணமகம் பிரபத்யே அப்படி முடிக்கிற. இது என்ன அப்படின்னா இதுதான் அத்ரத்வயம், இதுதான் துவயத்தினுடைய அர்த்தங்கள் அப்படின்றது. அதுக்காக தான் இது சரணாதிகத்தின எதிரா அப்படின்னா இதுதான் துவயம், துவயத்தினுடைய அர்த்தத்தை காமிக்கிறது. அதனால ஸ்பஷ்டமாவே இங்க துவயம் சப்தம் போட்டதுனால இந்த சரணாதி கத்தியமானது துவயத்தினுடைய விவரணம் அப்படின்றத காமிக்கிறது. அது துவயம் சப்தத்தை அங்க பிரயோகப்படுத்துற பாஷ்யக்காரர். அதுக்கு மேல சரி, அதுக்கு மேல சில வாக்கியங்கள்லாம் இருக்கு. அத்ரத்வயம் சரி முடிஞ்சு போச்சு சொல்லி துவயத்தினுடைய அர்த்தம் தானே. அதுக்கப்புறம் என்னத்துக்கு பிதரம் மாதரம் வந்தான் இதெல்லாம் மேல எதுக்கு சொல்லணும் அப்படின்னா உபபிரம்மணங்களும் எம்பெருமானுடைய சொரூப குணங்களை சொல்லி சரணாதியுடைய பெருமையை சொல்லி இப்படிப்பட்டவன் சரணாதி பண்றது உபபிரமணங்கள். அதாவது சாஸ்திரம் சொல்றதுக்கு சாஸ்திரமானது ஸ்ருதி முக்கியம், ஸ்ருதியோட கூட ஸ்மிருதி முக்கியம், ஸ்மிருதியோட கூட இதிகாச புராணாதிகள் ஸ்மிருதிகள். இந்த ஸ்மிருதிகள் சொல்றது அப்படின்னா இதிகாச புராணாதிகள் கீதை இதெல்லாம் ஜிதந்தே ஸ்தோத்திரம் ஜிதந்தா ஸ்தோத்திரம் இதெல்லாம் உபபிரமணங்கள். இந்த உபபிரமணங்களும் கூட என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா இந்த சரணாகதியினுடைய துவயத்தினுடைய மந்திரத்தை தான் எல்லாத்தையும் விவரணமா பண்றது. அதுக்காக தான் இந்த உபபிரமணங்களை எடுக்கிறார். அதுக்காக கேட்கிற பிதரம் என்பது முதலாக ஜிதந்தா ஸ்தோத்திரம் பகவத்கீதை முதலியவைகள் சொல்லப்பட்டவைகளும் கீழ் சொல்லப்பட்ட அர்த்தத்தை உறுதிப்படுத்துகிறதுமாய உபபிரமணங்களினால் கீழ் பிரஸ்தாபிக்கிட்ட உபாய விசேஷத்தை தான் அங்கீகரித்ததும் சரணாகிய பகவானுடைய சுபாவங்களின் அனுசந்தானம் செய்து கொண்டு மேலே துவயத்தின் அர்த்தமாக விசதமாய் சொல்லப்படுகிற அடைய வேண்டிய பிரயோஜனத்துக்கு விரோதிகளை நிவர்த்தி அதுக்கு மேல சொல்றது. அதுக்கு மேல நிறைய வாக்கியங்கள் வருது. என்னது ஏவம் பூதமத் கைங்கரிய பிராப்தி வாயத ஆவகளத்து சமஸ்த விஹீனோ அபி அனந்த தத்விரோதி பாபா கிராந்தோ அபி இப்படிலாம். அதாவது இதனால என்னுடைய பாவங்கள் இது சரணாதி அனுஷ்டிக்க முடியாதபடியான விரோதிகள்லாம் இருக்கு இல்லையோ அதெல்லாம் நிவர்த்தம் பண்ணாதான் எனக்கு பகவத் அனுபவம் ஏற்படும். அதெல்லாம் பிரார்த்திக்கிறார். இது மேற்கொண்டு அந்த அப்படி பிறவாழ்கிட்டையும் பிராட்டிகிட்டையும் சரணாதி அனுஷ்டிச்சதுக்கு அதுக்கு மேற்கொண்டு அனுபவத்துக்கு விரோதிகளா இருக்கிற விரோதிகள்லாம் போகணுன்றதுக்காக அதுக்கு மேல பிரார்த்திக்கிறார். ஆக உறுதிப்படுத்துகிற பகவானுடைய சுபாவங்களை அனுசந்தானம் செய்து கொண்டு அடைய வேண்டிய பிரயோஜனத்துக்கு விரோதிகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் சுருக்கமாக சேர்த்து சொல்லப்படுகிறது. மனோவாக்காயை அனாதிகால பிரவர்த்த அப்படிலாம் இங்க சூர்ணிக்கலாம். அடுத்த கடைசியில சூர்ணிக்கலாம் வருது. மனோவாக்கை என்பது முதலிய வாக்கியங்களினால் அர்த்த கிரமத்தை அனுசரித்து நமகா என்கிற பதத்தினர் இந்த நமகா சப்தத்தினால ஏன்னா எல்லாத்தையும் எல்லாம் விவரமா சொல்லிட்டு வந்தார். நம சப்தத்துக்கு எங்க விவரணம் அப்படி சொன்னா இந்த நம சப்தத்தினால என்ன அதனால அந்த அகங்காரம் மமகாரங்கள் எல்லாம் போகணும்னு பிரார்த்திக்கிறோம். அதுதான் அங்க அந்த நம சப்தத்தினால அதுதான் எங்க இருக்குன்னா இந்த மனோ வாக்காய் அனாதிகால பிறகு ஆனந்த கர்மன் சஞ்சேர்வன்னு பெரிய சூர்ணிகை வருது. இதெல்லாம் இந்த பித்தரம் மாத்திரம் தான் ஸ்லோகம் முடிஞ்ச உடனே மனோவாக்காயை அனாதிகால பிரவருத்த அனந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபச்சார பாகவதபச்சார அசக்யாபச்சார ரூபா நானாவிதாபச்சாரான் அனந்தாபச்சாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வா அப்படின்னு சூர்ணி முடிக்கிறது. அந்த நம சப்தத்தினுடைய அர்த்தத்தினுடைய விவரம் தான் இப்படி சாட்சி. ஆக இப்படி நமகா என்கிற பதத்தின் அர்த்தத்தை விவரித்துக் கொண்டு பிறகு நான்காம் வேற்றுமின் கருத்து பரமபுருஷார்த்தத்தின் பிரார்த்தனையும் பிரகாசம் செய்யப்படுகிறது. அதுக்கு மேல ஆய சப்தம் வருதோ இல்லையோ அந்த நான்காம் வேற்றுமை இருக்கு அதனுடைய அர்த்தங்கள்லாம் விவரணம் பண்றார். அப்படின்னு அதுக்கு மேல பரபக்தி பரஜான பரமபக்தி பரிபூர்ண அதெல்லாம் அந்த ஆய சப்தத்தினுடைய விவரணங்கள். இப்படி பகவான் பதில் சொல்லுகிற வாக்கியங்களான பிரஸ்தாவுக்கு அதிகாரி நிர்பந்தனா இருக்க வேண்டியதற்காக அவன் வரத்தை ஒப்புக்கொண்டவனாகிய
பகவானுடைய சுபாவத்தில் ஏற்பட்ட தயையினால் குளிர்ந்ததாயும் உத்தரகண்டத்தில் சொல்லப்பட்ட பரம பிரயோஜனத்திற்கு முளை போன்றதுமாகிய ஆரம்பமாகிய அபிப்பிராயத்தை விவரணம் செய்தார். ஆக மேல கொண்டு இதெல்லாம் பகவானும் நம்மளுடைய சரணாகதியை ஒத்துண்டார். அதுக்கு மேல பகவான் பிரீத்தியா நமக்கு அனுகிரகம் பண்றார். அதனுடைய விவரணங்கள் எல்லாம் மேற்கொண்டு சொல்றார். ஆக இதனால என்ன ஏற்பட்டதுன்னா இந்த கத்தியம் மொத்தமே துவயத்தினுடைய வியாக்கியானம் அப்படின்றது நம்ம பாஷ்யக்காரர், அதுக்கும் பாஷ்யக்காரர் என்ன, சுவாமி தேசிகன் என்ன, இதெல்லாம் அவ்வளவு சிறப்படுத்திருக்கா இந்த அர்த்தத்தை. அதுதான் இந்த கத்தியம் முழுவதும் துவயத்தின் வியாக்கியானது சம்பிரதாயம், ரொம்ப அழகான சம்பிரதாயம் நம்மளுது. இவ்விடத்தில் பகவானிடத்தில் பிரபத்தி செய்ய ஆரம்பித்தவனுக்கு இப்ப சரணாதி பண்ணணும், பெருமாள்கிட்ட ஆச்சாரியன் விட்டு போறான், ஆச்சாரியன் பிராப்தி கிடைக்கிறது. அதுக்கு மேல காலக்ஷேபம் வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இது பண்றான், ஆச்சாரியன்கிட்ட சரணாதி பண்ணிக்கிறான். அது என்ன, நல்ல ஞானத்தை சம்பாதிப்பதும் புருஷகாரத்தை முன்னிடுவதும் முன்னால் செய்ய வேண்டும். இப்ப சரணாகதனானவன், இவன் சரணாகதனாக திடீர்னு சரணாகதன் சொல்ல முடியுமா? இத்தனால இப்படி எப்படியோ போயிட்டு இருந்தான். இவன் டேய் இவன் பிரபன்னன்டா அப்படின்னு சொல்றான். பிரபன்னனா இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? பிரபன்னன் ஒரு நிலை வரணுமோ இல்லையோ? இப்போ நாம உத்தியோகப்படுத்தி ஒரு ஸ்திரமா சம்பாதிக்கிறோம்னா முதல்ல அதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும், அதுக்கு ஸ்கூலுக்கு போகணும், அந்த ஸ்கூல் படிக்கிறதுக்கு வேண்டியது அட்மிஷன் எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் முன்னாடி கிருத்தியம். அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய காரியம் நல்லா படிக்கணும், அது செய்ய வேண்டிய கிருத்தியம். அதுக்கப்புறம் என்ன, படிப்பு முடிச்சா விட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது அது அடுத்தது. ஆக ஒவ்வொரு காரியத்துக்கும் முன்ன நடுவுல பின்னாடி செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கும் இல்லையா, கிரமங்கள். அந்த கிரமத்தை தான் இங்க சாய்கிறார். பகவானிடத்துல பிரபத்தி செய்ய ஆரம்பவனுக்கு முதல்ல என்ன ஒண்ணுன்னா நல்ல ஞானத்தை சம்பாதிப்பது. அதுக்கப்புறம் புருஷகாரத்தை, யார் நமக்கு புருஷகாரன்? ஆச்சாரியன் தான். ஆச்சாரியன் அப்புறம் பிராட்டிகிட்ட சரணாதி அனுஷ்டிக்கும் போது பிராட்டி. ஆனால் நமக்கு நல்ல ஞானத்தை சம்பாதிக்கணும்னா எங்க போனோம் அப்படின்னா ஆச்சாரியர் தான். ஆக நல்ல ஞானத்தை சம்பாதிக்கிறது, அதுக்கு புருஷகாரம், இதுதான் நம்ம முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு சரணாகரன் பேர் வரணும், நிலை வரணும்னாக்க நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஞானத்தை சம்பாதிக்கணும். அந்த ஞானத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா சாதுக்களுடைய மத்தியிலே அவளுடைய பரிசரத்திலே இருந்துட்டு நல்ல வார்த்தைகள் கேட்டா அதுக்கப்புறம் நமக்கு ருச்சி வந்து அதுக்கப்புறம் இது பண்ணும். ஆக அது பண்ண வேண்டியது. அதுக்கு அடுத்தது இது முன்னால் செய்ய வேண்டிய கிருத்தியம். அதுக்கப்புறம் என்னன்னாக்க அங்கங்களோடு கூடிய பரநியாசத்தை, அதாவது அங்கங்களை பண்ணி அங்கங்களோட கூடிய சொரூபத்தை சமர்ப்பிக்கிறது. அது செய்ய வேண்டிய, அப்போது செய்ய வேண்டிய, எப்போ சரணாகதி போது செய்ய வேண்டிய கிருத்தியம். முதல்ல ஞானத்தை சம்பாதித்தோம், ஆச்சாரனை அடைஞ்சு ஞானத்தை சம்பாதித்தோம். அதுக்கப்புறம் அந்த அங்கங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அந்த அங்க சொரூபத்தை அங்கங்களோட கூடிய சரணாகதிய எம்பெருமான் கிட்ட சமர்ப்பிக்கிறது அந்த சமயத்துல பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் என்னடானா சமர்ப்பிச்ச பிறகு நாம என்ன இனிமே நம்மளுடைய ரட்சணத்துக்காக நாம ஒண்ணும் பிரவருத்தி பண்ணக்கூடாது. அதனால எல்லாமே சர்வமும் சாட்சாத் பகவானுடையது அப்படின்னு இருக்கு. அந்த நிஷ்டை வரணும் இல்லையோ? அந்த நிஷ்டை சரி பகவானுக்கு மட்டும் கைங்கரியம் இல்ல, பகவானாலே நம்மளை அதாவது கிரயம் பண்ணப்பட்ட பாகவதர்களுக்கும் செய்ய வேண்டிய ஆச்சாரியன் என்ன, பாகவதர் என்ன, இவர்களுக்கு வேண்டிய எல்லை பாகவத கைங்கரியம் தான் எல்லை நிலம். அந்த கடைசி பருவமான பரம புருஷார்த்தமான பாகவத கைங்கரியத்தையும் தெரிஞ்சுட்டு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க வேண்டியது உத்தரகிருத்தியம். ஆக நாம செய்ய வேண்டியது சரணாதி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஞானத்தை சம்பாதிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த ஞானத்தை சம்பாதிச்சுட்டு இந்த அங்கங்களோட கூடிய சரணாதியை சமர்ப்பிப்பது 2வது நிலை. 3வது நிலை அப்படி சமர்ப்பித்ததுனால நாம் இனிமே நமக்கு நம்ம ரட்சணத்துக்காக பிரவருத்தி நமக்கு ஒண்ணும் இல்லை. அதனால நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவன்கிட்டே பொறுப்பட்டு நிரபராதமான கைங்கரியத்தை பகவத ஆராதனம், ஆச்சாரிய கைங்கரியம், பாகவத ஆராதனம் இதெல்லாம் பண்ணிக்கொண்டு நம்மளுடைய உத்தரகிருத்தியத்தை அவசாரப்பா பண்ண வேண்டியது. இதுதான் உத்தரகிருத்தியம். ஆக நமக்கு செய்ய வேண்டியது 3 நிலைகள் உண்டு. சரி, நமக்கு அது மட்டும்தானே அது? அப்ப பெருமாளுக்கு இல்லையா அப்படின்னா அவனுக்கும் உண்டு 3 நிலைகள். என்ன அவனுடைய இது? பகவானுக்கு என்னடானாக்கா, சரி இவன் இத்தனால இப்படி போயிட்டு இருந்தான், இப்போ இன்னைக்கு ஆச்சாரன் கிட்ட போய் அவன் அடைஞ்சுட்டான், அவன் மூலியமா அப்படின்னாக்கா உடனே அவனுக்கு மேற்கொண்டு அவனை நல்ல வழியிலே போக முடியாத தோன்றுது. அதான் சரண்யான பகவானுக்கு எனில் புருஷகாரத்தில் பிரீத்தியை உண்டாக்குவது.
ஆச்சாரியன் ஆச்சாரியன் அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேண்டியது. உடனே சரணாதி பண்ணு, உடனே இவனுக்கு சரணாதி பண்ணணும் ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தினால சரணாதி பண்ணிக்கிறான். இதெல்லாம் இந்த புருஷகாரத்தை அந்த ஆசையை தூண்டுறது. இது முதல்ல பெருமாள் பண்ற. அதுக்கப்புறம் பெருமாள் நான் இவன் ரெண்டாவது கிருத்தியமான இவன் பரதம் சமர்ப்பிச்சுன்னா பெருமாள் என்ன பண்றார்? ஓஹோ, பரதம் சமர்ப்பிச்சுட்டான், இது இனிமே நாம ஏத்து. முதல்ல ஆசையெல்லாம் தூண்டி விட்டார், நல்ல ஞானத்தை கொடுக்கறதுக்கு வேண்டிய அனுகிரகம் எல்லாம் பண்ணார். அதெல்லாம் பண்ணி இப்போ இவன் தன்னுடைய சன்னதிக்கு ஆச்சாரியன் மூலியமா சன்னதிக்கு பரத்தை சமர்ப்பிக்க போறான். அந்த சமர்ப்பிச்ச பரத்தை உடனே ஏத்துக்க வேண்டியது அவனுடைய காரியம். அவனுடைய காரியம். இவனால் சமர்ப்பிக்கப்பட்ட எல்லா பரங்களையும் அங்கீகரிப்பது தற்காலத்தில் செய்ய வேண்டிய காரியம். நமக்கு எத்தனை 3 நிலை சொன்னாரோ அதே மாதிரி பகவானுக்கு 3 இதெல்லாம் வியாக்கியானம் சேர்த்துதான் கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் சரி தற்கால அவன் ஸ்வயம் பிரயோஜனங்களாகிய பக்தி முதலியவைகளை கொடுப்பது, அந்திம காலத்தில் ஞானத்தை உண்டாக்குவது முதலியாக பரிபூர்ண பயங்கரமாக மோட்சத்தை கொடுப்பது வரையும் பின்னால் செய்ய வேண்டியது. நாம நம்மளுடைய பொறுப்பை விட்ட உடனே, நம்ம பொறுப்பு பெருமாட்டை சமர்ப்பின உடனே, இவருடைய உத்தர கிருத்தியங்கள்லாம் இவன் நம்ம கிட்ட பரத்தை சமர்ப்பிச்சுட்டான். இந்த உத்தர கிருத்தியங்கள் அவன் வேற யார்கிட்டயும் போகாத நம்ம கிட்டயே பரமேகாந்தியா இருந்து என்ன அவனை நல்ல வழியில அவனுடைய உத்தர கிருத்தியங்களா நல்லபடியா நடத்தி அவனுக்கு அந்திம ஸ்மிருதியில பக்தியோகம் பண்ணவனுக்கும் அந்திம ஸ்மிருதி நல்லபடியா இருக்க முடியாது அனுகிரகம் பண்ணுவான். ஆனா அவனுடைய கர்ம விஷயத்தினால சரியா இல்லைன்னா அது முடியாது. ஆனா சரணாக பிரபண்ணனுக்கு அந்திம ஸ்மிருதிக்கு அங்க பக்தியோகத்துக்கு ஆவசியம் சொன்னாரோ இல்லையோ, இங்க ஆவசியம் இல்லைன்றது இல்ல, ஆவசியம் தான். ஆனா இவன் பிரயத்தனம் பண்ண வேண்டியதில்லை. அங்க பக்தியோகத்துல அவன் பிரயத்தனப்பட்டாவது அந்திம ஸ்மிருதி நல்லா இருக்கணும். இந்த பிரபண்ணனுக்கு அந்திம ஸ்மிருதிக்காக இவன் பிரயத்தனப்பட வேண்டாம். அகம் ஸ்மராமி மத் பக்தா நயாமி பரமாங்கதி அப்படின்னு வராத கர்ம ஸ்லோகத்துல சொல்லியிருக்க மாதிரி, அன்னைக்கு பரநியாசம் பண்ண பொறுப்பை ஏத்துட்ட உடனே அது அவன் பெருமாளுடைய பொறுப்பு ஆயிடுறது. எல்லாத்துக்கு இவனுடைய உத்தரகிருத்தியம் நல்லபடியா நடக்கிறதும், இவனுக்கு அந்திம ஸ்மிருதி உண்டு பண்றதும், அதுக்கு மேல ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அதாவது அமிர்தா சோதனை சுவாமி ஜெயசிங் சாதிக்கிறார். அதாவது அந்த அகம் ஸ்மராமி மத்பதா நயம பரமாங்கதின் ததஸ்தம் மரியமான கஷ்டமான சனிவன் ஸ்லோகம்லாம் வருது. அதுக்கு தமிழ் பாசுரம் எழுதுறார். அந்த தமிழ் பாசுரத்தை சுவாமி ஜெயசிங் சாதிக்கும் போது, அவன் ஆவி சரியும் போது அறிவு மாறி, அந்த அறிவு மாறினாக்க அறிவு சங்குச்சிதம் ஆயிடுறதோ இல்லையோ, அப்போ நினைக்க முடியாது. அங்க அவன் கீழே படிக்கல விழுந்துட்டானாக்க அவனுக்கு அந்திம ஸ்மிருதி சரியா வராது. அப்போ அறிவு மாறி உடல் தார் உபலம்பல், அதாவது அந்த காஷ்டமான சனிபன்றது ஆகிற மாதிரி அந்த சமயத்துல பெருமாள் என்ன பண்றாருன்னா, நானே நினைந்து உயர்ந்த கதியால் நானே எடுப்பன், என்னிடம் பெற்று என்னுடன் வாழ எடுப்பன். இந்த ஆத்மா, இந்த சரீரத்தை, இந்த ஜீவாத்மாவை இவன் அந்திம ஸ்மிருதியை நானே உண்டு பண்ணி இவன் உயர்ந்த கதியால் நல்ல அர்ச்சராதி மார்க்கத்தினால நான் எங்க ஆசைப்பா என்னிடம் பெற்று என்னுடன் வாழப்பேன். என் இடத்துல மாத்திரம் நான் வச்சுட்டு சரி நீ வந்துட்டு இல்லையா நீ பாட்டு அந்த ரூம்ல உட்காந்துரு அப்படின்னு இல்லாத என்னுடன் இருப்பேன். சதா சர்வகாலமே என்னையே அனுபவிச்சுட்டு இருப்பான். அந்த மோட்ச அனுபவம் இருக்க, அந்த கைகிரமான அனுபவம் அந்த கொடுப்பேன் என்று எம்பெருமான் அருள் செய்த பாங்கு இருக்க. அதை சொல்ற சுவாமி தேசம் ரொம்ப ஆச்சரியமா அந்த பாசத்தை சாதிக்கிற. அப்படி எம்பெருமான் நாம சமர்ப்பிச்ச உடனே நம்மளுடைய பொறுப்பை ஏத்துக்கிறதும், நம்ம பொறுப்பை ஏத்துண்டு அந்திம காலத்துல அவனுக்கு அந்திம ஸ்மிருதி அவனே உண்டு பண்ணி அவனே அர்ச்சயாதிபதியாக நம்மள மோட்சத்துக்காக போய் நம்மள அவனோட இருக்க வச்சு பண்றான் பார். அந்த வாழ்ச்சி இருக்க, அந்த வாழ்ச்சின்னா என்ன, அந்த பரம புருஷார்த்தமான கைங்கரியத்தை பெற்று அதுதான் வாழ்க்கை. வாழ்ச்சின்னாக்க அனுபவிக்கிறது தான் வாழ்ச்சி. இந்த ஐஸ்வர்யாதிகள் வீடுகள் நிறைய கார் நிறைய வச்சுன்னா இதெல்லாம் வாழ்ச்சி இல்ல. வாழ்ச்சி அதுவும் வாழ்ச்சி. அதெல்லாம் பகவத் விஷயத்திலையும் உபயோகப்படுத்தினா அதுவும் ஒரு வாழ்ச்சி தான். நாம போறதுக்கும் நம்மளுடைய சௌகரியத்துக்கும் கார் இல்ல. பாகவதால் உபயோகப்படுத்து வாங்கினா பாகவதால் பாராயணத்தை பண்றது, இப்படி அந்த கைங்கரியங்கள் பண்றது இருக்கல் அதுதான் வாழ்ச்சி. அந்த வாழ்ச்சியை கொடுக்குறானே, இதுதான் அவனுடைய கடைசி காரியம். ஆக நமக்கும் செய்ய வேண்டிய கிருத்தியம் 3 இருக்கு.
அவன் செய்ய வேண்டிய கிருத்தியம் 3. இப்படி எல்லாம் இதெல்லாம் இந்த கத்தியத்தில் பதங்களினாலும் அர்த்தங்களினாலும் அவ்வொரு இடங்களில் அனுசந்தேயம். இவ்வளவு விஷயங்கள் இந்த கத்தியத்துல அடங்கி இருக்கு. அதெல்லாம் அந்த பதங்களினாலையும் கிடைக்கும், அர்த்தத்தினாலையும் கிடைக்கும், பதங்களினாலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அத இங்க அனுபவிக்கிற. அதான் சொல்றேன், சம்போதனை பரந்தத்துவம் ஞாசோக்தியா பரமம் ஹிதம் பிரார்த்தனா விச்ச பரம பூர்த்த இக தரிசிதா. இந்த கத்தியத்துல என்னடா விஷயம் அப்படின்னு சொன்னா, சம்போதனைஹி பரம் தத்துவம் அகிலஹேய பிரத்தினீக கல்யாணேகதானா சேதர சமஸ்த விதர்ஷனா அர்த்திகல்பகா ஆபத்சகா இப்படிலாம் சம்பவம். இதெல்லாம் சம்போதனம் விழிக்கிறது. அது என்னடான்னா, யாரை பார்த்து விழிக்கிறோம் அப்படின்னா பரதத்துவம். நாம எச்சில் உமிந்த தேவர்கள் இருக்காளே அவங்கிட்ட பிரார்த்திக்கல, எப்பேற்பட்ட தேவாதி தேவன் அவங்கிட்ட பிரார்த்திக்கிறோம். அகிலஹேய பிரத்தினீக கல்யாணத்தானா இவன் யாரு? அவன் தான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு பரதத்துவத்தின் சம்போதனத்தினால என்ன தெரியுது அப்படின்னா, பரதத்துவத்தை காமிக்கிறது இந்த சம்போதனங்கள். சரி, ஞாசோக்தியா பரமம் ஹிதம், அங்க தொத் பாதாரவிந்தயுகலம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு அந்த வாக்கியம் வருதோ இல்லையோ. அதனால என்னதுன்னா, ஞாசோக்தியா பரமம் ஹிதம், நமக்கு எது ஹிதம் அப்படின்னா, கண்டவன் காலில் விடுறது ஹிதம் கிடையாது. நமக்கு நிரந்தரமான சுகத்தை அளிக்கக்கூடியது இருக்கும் இல்லையா, நிரந்தரமான சுகம். இந்த சுக சப்தத்தை அந்த இதர ஜாதியினர் எவ்வளவு பேர் சுகமளிக்கும் விழா அப்படின்றான். அந்த சப்தத்தை உபயோகப்படுத்துறான். நாம நிச்சயம் சொல்ல வேண்டியது இப்படி பரமஹிதத்தை கொடுக்கக்கூடியதாவது ஞாச வித்தை சரணாகதி. அந்த சரணாகதியும் இந்த கத்தியத்துல கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் பிரார்த்தனா பீச்ச பரம பொருமார்த்த யதர்சிதா. என்ன பிரார்த்தனை மேற்கொண்டு பிரார்த்திக்கிறோமோ இல்லையோ, ஏவம் பூத கைங்கரிய மத் பிரார்த்தி கேவலம் மதியா நிச்சய வினிஷ்டா சகேதுக மத் சரணாரவிந்த உலகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரபக்தி விக்னஹா மத் பிரசாத ரப்த மச்ச இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்றோம். இந்த பிரார்த்தனை ரூபங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, பரம புமர்த்தா இகதர்சதா. இந்த அழகான இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் என்ன காமிக்கிறான்னாக்க, சம்போதனன்றது பரதத்துவத்தை காமிக்கிறது. பாதாரவிந்த சரணமகம் பிரபத்தியன்னு சொல்லச்சே அது சரணாதியை காமி சொல்றது. அதுக்கு மேல பிரார்த்தனை பண்றோமோ இல்லையோ, அந்த பாரமார்த்துக்கு பிரார்த்தனைகள்லாம் என்ன பண்றதுன்னா அந்த பரம புருஷார்த்தத்தை பிரார்த்திக்கிறது. இந்த கத்தியமானது, இந்த சரணாதி கத்தியமானது இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது ஸ்லோகத்தினால சாதிக்கிற. அப்படி இப்படி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான இது. இப்ப முதல் சூர்ணியை செய்வோம். பகவன் நாராயண விமதானுரூப ஸ்வரூப ரூப குணபவைஸ்வர்ய ஷீலாத் ஜனவதிகாசியா அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அரண்ய சரணஹ சரணமகம் பிரபத்யே. இங்க சிவசமச்சார் போட்ட புத்தகத்துல ஜெகன் மாதரன் போட்டு பிராக்கெட்ல அஸ்மன் மாதரன் போட்டிருக்க. ஆனா மீதி புத்தகங்கள்லாம் இது தனியாவே சம்போதனம் போடுறா, அதாவது விசேஷமாக்குறா. அதுக்கு ஏன் தாத்பரியம் அப்படின்னா, இந்த ஜெகன் மாதரன் வந்த உடனே அதுல ஜெகத்துல அடங்கணும் தான் இவன் ஒருத்தன் என்ன, அதனால அந்த அஸ்மன் மாதரம் அவ்வளவு ப்ராமினன்ஸ் இல்ல, அதை பிராக்கெட்ல போட்டு விட்டார். இருந்தாலும் ஆழ்வார்கள் எல்லாருமே பகவத் அனுபவம் பெற்றவாள் தான். என்ன எல்லாருக்கும் பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமா இருக்கு. பகவத் அனுபவத்துல ஒருத்தர் சோட போனவா இல்ல. இருந்தாலும் அதுல நம்மாழ்வார்னு அபிமானப்பட்ட பெருமாள் அல்ல. ஏன் அது அந்த மாதிரி ஆழ்வார்கள் எல்லாரும் சாமானியம் பொதுவாக இருக்க செய்தையும் விசேஷிச்சு நம்மாழ்வார் அப்படின்னு சொன்னோம், நம்பெருமாள் அப்படின்றோம், நம்முடைய நம்பெருமாள் சொல்றோம். இதெல்லாம் என்னன்னா பிரீத்தி விசேஷனா சொல்றது. அதனால எல்லாருக்கும் தாயா இருந்தாலும் கூட அஸ்மன் மாதரம் அம்மா சப்தத்தினால லோகத்துல எல்லாரையும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. வார்த்தைகள்லாம் அம்மா, நிமிஷத்துக்கு நிமிஷம் அம்மா அம்மான்றான். அது கல்யாணம் ஆனவங்களே அம்மா தான், எல்லாரையும் அம்மா தான். ஆனா
இங்க சாட்சாத் பிராட்டியான ஜெகன்மாதாவான இவரை சொல்லும்போது எனக்கு அஸ்மன் மாத்திரம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இது அனுசந்தானம் பண்றோம். அனுசந்தானம் பண்ணும்போது அந்த பிதா அந்த மாதாவானவள் நமக்கு விசேஷிச்சு மாதாவாரா. அதனால அது அது முக்கியம் அப்படின்றது பல பேருடைய ஒரு எண்ணம். அதனால அதை சேர்த்து பிராக்கெட்ல போட்டிருக்கா. ஆனா அது சேர்த்து தனித்தனியா சொல்றது விசேஷம் தான். இப்படிப்பட்ட அசரண்ய அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்யே. இதான் முதல் சூர்ணிகை. இந்த முதல் சூர்ணிகையினுடைய அர்த்தங்களை நாம இப்ப பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவதாரிக ரகசிய ரட்சையில ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. பகவத் அதாவது ஆரம்பமே பகவன் நாராயண தானே ஆரம்பமே பகவன் நாராயண பகவத் சப்தம் தான் ஆரம்பம். ஆனா இங்க அப்படியே நிறைய விஷயங்கள் எடுக்கிறார். அதாவது விஷ்ணு தர்மத்தில இருந்தும் நிறைய ஸ்லோகங்கள் எடுத்து அதுக்கு அதை கொஞ்சம் மாதம் சேர்த்துரும். இப்படியே எல்லா இதுல என்னன்னாக்க இப்ப முதல்ல பிராட்டிய சரணாகதி பண்ணணும்னு ஆரம்பிச்சேன். பகவன் நாராயண மதானு ரூபஸ்வரூப பிராட்டி விஷயமா சொல்லிட்டு வர. அதான் அங்க பூர்வபக்ஷம் வைக்கிறார். இப்படியே எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய பகவான் ஒருத்தர் இருக்காரு இல்லையா. இப்ப சரணாகதி யார்கிட்ட பண்றோம்? பகவான் கிட்ட தானே சொல்றோம். அவன் எல்லா படத்தையும் கொடுக்கக்கூடியவன் தானே. அவன் இடத்துல அவங்ககிட்டே சரணாகதி பண்ணலாமே. எதுக்கு முதல்ல பிராட்டி கிட்ட பண்ணணும்? ஏன் ஒரு பிராதானியம் யாருக்கு? இப்போ ஒரு தர்ம காரியம் பண்றான். தர்ம காரியம் பண்ணச்சே குடுக்கறது யார்? சாட்சாத்த குடுக்குறோம் அவன் தானே. எதுக்கு ஆத்துல எஜமானி இருக்கா? எஜமானினுடைய இப்போ எஜமானி சொல்லிதான் இவர் கொடுக்குறான்றது அவனுக்கு தெரியாது. என்ன தெரிஞ்சாலும் கூட சரி நம்ம கொடுக்கறதா சாட்சாத் அவன் கொடுக்குறான். எஜமானி கிட்ட எதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்? வேண்டாமே அப்படின்னு சில பிரின்சிபல் உண்டு. சில பேர் என்ன பண்ணுவான், ஐயோ அவ இல்லைன்னா இவன் கொடுக்க மாட்டான். அதனால அம்மா வணக்கம்மா, ஏதோ நீங்க இருக்கிறனால்தான் ஐயா உங்களுடைய இதனால்தான் ஐயா கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னு ரெண்டும் உண்டு. இல்ல சாட்சாதா அவங்ககிட்ட வாங்கிட்டு போய் ஐயா உங்களை போல யாரும் இல்ல, நீங்களே எல்லாம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட தனக்கு வேண்டிய காரியத்தை முடிச்சுக்கிறதுக்கும் உண்டு. பிராட்டி மூலியமா போய் பண்றது ரெண்டும் உண்டு. அந்த அதுல ஒரு நீங்க பூர்வபக்ஷம். அதான் முதல்ல சொன்ன மாதிரி பெருமாளே எல்லாம் கொடுக்கிற ரீதியில இருக்கும் பொழுது அவங்கிட்டே பண்ணலாமே, எதுக்கு ஆசைக்கலாமே? இங்க லட்சுமி பிரபத்திக்கு என்ன பிரயோஜனம் இங்க அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி சந்தேகம் எழுந்திருக்கு. அதுக்கு சுவாமி தேசிகன் ரகசிய ரட்சையில ரொம்ப ஆச்சரியமா அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சாதிக்கிறார். இந்த வாக்கியத்தை சம்ஸ்கிருதத்துல சகல பல பிரபதா பகவானேவ தத் பிரபத்தி சித்தியர்த்தம் சத்தியமபி ஆசியதாம் கிமிக லக்ஷ்மி பிரபதன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாமான்னா மைவம் கூடாது. அது மாதிரி கூடவே கூடாது. பகவானுடைய சாமர்த்தியமா இருந்தால் கூட பகவான் பிராட்டி அவனுக்கே பகவானே நேரடியா கொடுக்குமா இருந்தால் கூட பகவான் மூலியமா பண்றதுதான் பிராட்டி மூலியமா பண்றதுதான் விசேஷம். அப்படி ஆக அது பிரபத்தி சார்த்தம். அதாவது இப்பொழுது பகவானிடத்தில் பிரபத்தி செய்ய முடியும் என்று நிச்சயம் செய்வானே ஆனால் அப்பொழுது மோட்சத்திற்காக அந்த பிரபத்தி செய்யலாம். இவனுக்கு நிச்சயமான ஞானம் ஏற்பட்டதுன்னா திடமான நம்பிக்கை, அதாவது மகாவிசுவாசம் தான் ரொம்ப வேணும். இந்த சரி பகவான் கிட்ட போனா இந்த காரியம் பலிக்கும், நிச்சயமா நேரடியா போனா அப்படின்னா அப்படியும் பண்ணலாம். நீ பெருமாள்கிட்டே விசுவாசம் பிராட்டி கிட்ட போகணுன்றது இல்ல. பிரபத்தி சித்திப்பதற்காக பகவானிடத்தில் பிரபத்தி செய்ய மாட்டான். ஆனா இவன் என்ன பண்ணா பலனுக்காக தான் போறானே தவிர பிரபத்தி போன்றதுக்காக போற. அதனால இந்த பலத்துக்கு மாத்திரம் பண்றான். அப்படி முடியுமின்றி செய்யாத போனாலும் பகவானிடத்தில் பிரபத்தி செய்ய மாட்டான். சரி இப்போ இவனுக்கு விசுவாசம் குறைஞ்சு போச்சு. விசுவாசம் குறைஞ்சாலும் பெருமாள்கிட்ட சரணாதிக்காக போக மாட்டான். நிச்சயமா இருந்து இவன் தான் எல்லாம் கொடுக்கக்கூடியவன். அப்ப என்னத்துக்கு பிரபத்தியே வேண்டாமே, நான் இங்க சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு கேட்டா பெருமாள் கொடுத்துட்டு போறார். பூர்ணமா விசுவாசம் இருந்து பெருமாள் எல்லாம் கொடுக்கிறார், என்ன அப்படி நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு நல்ல புத்தி கொடு, நான் அப்படின்னு சொன்னாக்க நான் உடனே சேவிக்க முடியாது கொடு
அப்படின்னா அப்ப எதுக்கு சரணாதி பண்ணணும்? பெருமாள் கொடுத்துட்டு போறாரு, சரணாதி வேண்டாமே. நன்னா ஞானம் இருந்து பெருமாள் தான் எல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் சொல்லி இருந்தா அவன் பிரபத்தியா பண்ண மாட்டானே. ஏன் பிரபத்தின்றது என்ன? அங்க போய் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்றது தான் பெருமாள் கைங்கிற ஒண்ணு. அத்தை இங்கே பிரார்த்திச்சுட்டு போறேன், கொடுத்துட்டு போறேன், இதெல்லாம் பூர்வபக்ஷம் என்ன. அப்படின்னாக்கா இப்ப சரணாதி பண்ண மாட்டேன். ஆக நல்ல ஞானம் இருந்து எம்பெருமானே செல்வம் எல்லாம் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு இருந்தா அவனும் சரணாதி பண்ண மாட்டான். ஞானமே இல்ல ஒருத்தன், சரி இப்போ நாம இப்படியே இருக்கோம் அதுக்காக அங்க போகவும் மாட்டான் பெருமாள் கிட்ட. இது இன்னும் பிராட்டி பத்தி இல்ல, பெருமாள் கிட்ட. ஆக ஆனாலும் பிரபத்தி சாஸ்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டால் அது சுலபமானபடியால் அப்பொழுது தானே மோட்சத்திற்காக பிரபத்தை அனுஷ்டிக்கலாமே என்பதும் உச்சிதம் இல்லை. சரி, இதுக்காக நம்ம பிரபத்தி சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னா நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். மோட்சத்திற்காக பிரபத்தை அனுஷ்டிக்கலாமே என்பதும் உச்சிதம் இல்லை. நம்மால் செய்ய முடியாத கர்மயோகம் முதலிய அங்கங்கள் இல்லாமையினால் சரி. இப்ப சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு சாஸ்திரத்தை பிரகாரம் நாம பண்ணலாமா? அப்ப பிரபத்தி வேண்டாமே, அப்ப பக்தியோகம் என்ன? அது சாத்தியமா? அது சாத்தியம் இல்லை. என்ன சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது? பக்தியோகம் சக்தியை தான் பக்தியோகம் பண்ணிட்டு இருக்கு, நமக்கு தான் அந்த சக்தி இல்லையே. இப்ப இந்த பூர்வபக்ஷத்தினுடைய கதை இது என்ன அப்படின்னு சொன்னாங்க, இப்ப சரணாதியுடைய மகிமையை சொல்லணும். அந்த சரணாதி மகிமையை சொல்றதுக்காக பெருமாள் எல்லாம் கொடுக்கணும் இருந்தால்னா அவன் பக்தி யோகத்தை கொடுத்து உனக்கு பண்ணலாமோ இல்லையோ? அதெல்லாம் உனக்கு சக்தி இல்லை. ஆக உன்னுடைய பிரதிபந்தமானது பக்தி யோகம் செய்ய முடியாதபடியும் இருக்கு, சரணாதி செய்ய முடியாத இருக்கு. அந்த தடங்கள் போறதுக்காக தான் சாஸ்திரங்கள் சொல்ற. ஆக முதலில் அங்கங்கள் இப்போ அந்த சரி பக்தி யோகமானது சமசாத்தியமானது, உடலை வருத்திக்கணும், இந்த அஷ்டாங்க யோகம் சித்திகள்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கு. கர்மயோகம் பண்ணணும், கர்மயோகத்தை சம்பாதிச்சு அதுக்கப்புறம் ஞான சம்பாதிச்சுக்கணும், நல்ல இடத்துல பார்த்து உபாசனம் பண்ணணும், இது அத்தனை இருக்கு. அது முடியுமா? அது முடியாது. சரி, அப்படிதான் பார்த்தேன்னாக்க சரணாகதி சுலபமோ அப்படின்னா அதுல மகா விசுவாசம் இருக்க. அந்த மகா விசுவாசமானது வரவே வராது நமக்கு. ஆக பக்தி யோகத்தை எடுத்திருந்தாலும் கஷ்டம், சரணாகதியை எடுத்திருந்தாலும் இந்த மகா விசுவாசன்றது ஒண்ணு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது முடியாது போட்டுருக்கு, ஏன்னா மகா விசுவாசம். ஆக மகா விசுவாசம் முதலிய அங்கங்களை உடையதான பிரபத்தி சொரூபத்தை மகா விசுவாசம் குறைஞ்சு போச்சுன்னா சரணாகதி பலிக்காது. ஆக அதுவும் ஒரு தடங்கள். ஆக நாம் பக்தி யோகம் பண்றதுக்கோ சரணாகதி பண்றதுக்கோ தடங்கள் உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. அந்த தடங்கள்லாம் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பிராட்டிக்கிட்ட சரணாகதி பண்ணாதான் சாஸ்திரங்கள் வலியுறுத்துறது. ஆக அதை வச்சுன்னு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். இப்படி அதனால பிராட்டினுடைய சரணாகதி முதல்ல அவசியம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப ஏன் திருவாராயணத்துல பண்ணல அப்படின்னு சொன்னா அதுதான் ஐஷங்கி சாதிச்சிட்டார். அந்த திருவாராதன சரணாகதி இல்ல, அதாவது மோட்சத்துக்காக சரணாகதி பண்ற விஷயத்துல ஸ்ரீ பிரபத்தி தான் முதல்ல பண்ணியாகணும். எதுக்கு ஸ்ரீபிரத்தி பண்றோம் அப்படின்னா இந்த மகா விசுவாசம் நமக்கு வருது இல்ல. பக்தியோகம் பண்றதா இருந்தா அது வேற தடங்கள்லாம் இருக்கு, சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு தடங்கள்லாம் இருக்கு. இந்த தடங்கள்லாம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க பிராட்டி கிட்ட பிரார்த்திக்கணும். இதுதான் சாஸ்திரம் விதிச்சிருக்கு. ஆக இப்படின்னாக்க இப்போ பகவன் நாராயண மதான ஆரம்பிக்கிறதுக்கு அவதாரி சாய்கிற சுதபிரகாஷ் சேத்தர் உபேயத்தையும் சொல்லுகிற துவயம் வியாக்கியானம் செய்யப்படுகிறது. இது பகவன் நாராயணாய் மதானுரூப சுரூபன் ஆரம்பிக்கிறதோ இல்லையோ அதுக்கு அவதாரி வைக்கிற உபேயத்தையும் சொல்லுகிற துவயம் வியாக்கியானம் செய்யப்படுகிறது. அதில் பராக்கிரமத்தை உடையவனாகியாலே கிரூர சுபாவத்தை உடைய பிதாவாய் இருக்கும் தன்மையினால் சுலபமாய் அணுக முடியாத பகவானை பகவன் நாராயணாய் மதானுரூபன் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கார். அது ஏன் அப்படின்னா இவன் பெருமாள் அதி பராக்கிரமம் உடையவன். அதி பராக்கிரமம் மட்டும் இல்ல, அவன் கொஞ்சம் இந்த தண்டிக்கிற சுபாவத்தை உடையவன். பராக்கிரமத்தை உடையவனாகையாலே கிரூர சுபாவத்தை உடைய பிதாவாய் இருக்கும் தன்மையினாலே பிதாவா இருக்கிறவா எல்லாருமே சிக்ஷிக்கிறவா தான். ஆக அந்த கிரூர சுபாவம்னா தண்டிக்கிற சுபாவம். ஏன் அப்படின்னா பித்ருத்துவன்ற ரீதியில சுபாவம். சாதாரண பெருமாள் கருணை உள்ளவன் தான், ஆனா அவன் நமக்கு எல்லாம் பிதாவா இருப்பதனால அந்த பிதாவா இருக்கிறனால குரூர சுபாவம் உடையவனாலே
அந்த பகவானை நாம நேர அடைய முடியாது. அதனாலதான் ரொம்ப ஆச்சரியமான அவதாரிய பகவானை ஏன் நம்ம நேரம் அடைய முடியாது? பகவான் தான் சர்வ பலப்பிரதனாச்சே. அவனை போனா அதுக்குதான் இங்க அவதாரிகள். அவன் பித்ருத்வ பராக்கிரமா இருந்தால் கூட அவன் குரூர சுபாவத்தை பித்ருத்துவ வேஷத்தினால, அந்த பித்தான்ற வேஷத்தினால, அந்த குரூர சுபாவம் இருப்பதனால அவனை நேர அடைய முடியாது. அப்படிப்பட்ட பகவானை அப்படின்னு அவதார சாதிக்கிறார். பகவானை பகவான் அவன் எப்படிப்பட்டவன், அவள் எப்படிப்பட்டவன்னா பகவன் நாராயணா விமதானு ரூப ஸ்வரூப ரூப சூரிய சேதம் இல்லையா, அதுல பகவது பகவன் நாராயணாவன் அந்த பகவன் வச்சு பகவத்னு வரும். ஆக அப்படிப்பட்ட அந்த பதத்துடைய அர்த்தம் பார்ப்போம். பகவது பகவான் ஆகிய, அதாவது ஹேய குணங்கள் ஒன்றும் இல்லாதவனும் கல்யாண குணங்கள் நிறைந்தவனுமாகிய இந்த பகவத் சப்தத்துக்கு ஆச்சரியமான பகவத் சப்தம் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு விஷ்ணு புராணத்துல ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். மைத்ரேயனுக்கு உபதேசம் பண்ற பராசர மைத்ரேய பகவத் சப்தசு சர்வ காரண காரணே சம்பர்த்தேதி ததா பர்த்தா பகாரோர்த்வயான்விதः நேதா கமிதாஷ்ட ககாரார்த்ததா முனே ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீர்யஸ்ய யசஸ்யः ஞான வைராகியோச்சைவ ஷண்ணாம் பக இதீரணா. இந்த 6 குணங்கள் உடையவர். அந்த பகவத் சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 6 குணங்களுடன் என்ன அப்படின்னா, இந்த பகவத் சப்தமானது சர்வ காரணங்களுக்கும் காரணபூதன் எம்பெருமானு சொல்ல குறிக்கிற சொல். அப்போ எல்லாருக்குமே நாரத பகவான் சொல்றோம், வியாச பகவான் சொல்றோம், அப்புறம் இதர சம்பிரதாயத்தினால அவளையும் பகவத் சப்தம் சொல்றோம் இல்லையோ. ஆனால் பகவத் சர்வ அதுக்குதான் நமக்கு எல்லாத்தையும் காட்டிலும் விலட்சணமான பகவத் சப்தத்தை நம்ம இங்க சொல்ற. அதுக்கு அர்த்தம் எல்லாருமே பகவத் சப்தம் போட்டா கூட இந்த எம்பெருமானுக்கு விசேஷமாக அந்த பகவத் சப்தம் சொல்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஜெகத்காரணபூதான எம்பெருமான் அவளுக்கு தான் இந்த பகவத் சப்தம் ஒட்டும். அதுல இந்த முதல் பா இருக்கும் இல்லையோ, அந்த பான்றது எல்லோரையும் ரட்சிப்பவன் அப்படின்னு ஏற்படுறது. ரட்சிப்பவன், எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன். அதுக்கப்புறம் இந்த கா சப்தம் இருக்கும் இல்லையா, இந்த கான்றது எழுத்தானது ஸ்ரீபாஷ்யத்துல ஜென்மாத்யசேதகான்னு சூத்திரம் இருக்கு. அதுல அத கா சப்தத்துக்கு படைப்பவன், காப்பவன், அழிப்பவன் அப்படின்னு 3 அர்த்தம் சொல்றாங்க அது அங்க வியாக்கியானம் பண்ணும்போது. ஆக அந்த முதல்ல பா சொல்லிச்சு, சொல்றது பா இருந்தனால என்ன எல்லா வஸ்துவும் ரட்சிக்கிறவன், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருப்பேன்னு சொல்லிட்டு, இந்த காசப்தத்தினால படைக்கிறது மட்டும் சிருஷ்டிக்கிறது சொல்லப்படுறது, சம்ஹாரத்தையும் சொல்லப்படுகிறது. ஆக இந்த பகவத் சப்தத்தினால அங்க பாசத்துல ஆதாரம் சொல்லியிருக்கு, காரணம் சொல்லியிருக்கு, கூட ஆதாரம் சொல்லியிருக்கு. ஆதாரம்னா ரட்சிப்பவன். ஆக இப்படி இந்த 2-3 எழுத்து சேர்த்து பகவத் சப்தத்தினால ஞான பல இப்போ எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கான், சிருஷ்டிகர்த்தாவா இருக்கான், அதுக்கப்புறம் அழிக்கிறவனா இருக்கான். இதுக்கெல்லாம் இது குணங்கள் இருந்தாலும் முடியும். வெறுமை சொல்லிட்டு போனாக்கா அதுக்கு வேண்டிய ஞானம் வேணும். ஞானம் வேணும்னா ஐஸ்வர்யம் வேணும், பலம் வேணும். பலம் மட்டும் போனா அதுக்கு ஐஸ்வர்யம் வேணும். ஐஸ்வர்யம்னா என்ன, சுவாதந்திரம். அது அப்ப வீரியம் வேணும், சக்தி வேணும், தேஜஸ் வேணும். இப்படி இந்த 6 குணங்கள் நிறைஞ்சாதான் இந்த காரியங்கள்லாம் பண்ண முடியும். எந்த காரியங்கள் சிருஷ்டி பண்ண முடியும், அதுக்கு ஆதாரமா இருக்க முடியும், ரட்சிக்கிறது முடியும், அதை சம்ஹாரம் பண்ண முடியும். இந்த ஆற்றல் எல்லாம் இருக்கிறது தான் முடியும். ஆக இந்த பகவத் சப்தமானது இந்த வசந்தி தத்ர பூதானி பூதாத்மன் அகிலாத்மனி சதபூதேஷு வகாரார்த்தோ வியஹ. இந்த வா சப்தமானது என்ன இருந்ததுனாக்க, பா சப்தத்துக்கும் கா சப்தம் அர்த்தம் சொல்லியாச்சு. இந்த வா சப்தமானது எல்லா சேத்தனா அச்சேத்தனங்கள் எல்லாத்துலயும் எல்லா வஸ்துக்களையும் இவன் நிறைஞ்சிருக்கான். அதான் வசந்தி தத்ர பூதானி பூதாத்மன் அகிலாத்மனி, எல்லா வஸ்துக்களையும் வசிக்கிறான், எல்லா வஸ்துக்களுக்கும் ஆத்மாவா இருக்கான். ஞான வைராகிய சதபூதேஷு
வகாரார்த்தஸ்ததோ அவ்யயः. ஆக இந்த வாசப்தமானது வாசப்தத்தின் அர்த்தம் எல்லா சேதங்களும் ஆத்மாவா இருக்கான், அவன் தனக்கு சரீரமாக கொண்டு இருக்கான். ஆக அழிவற்று ஆக அந்த இப்ப எல்லாத்துக்கும் எல்லா உறுப்பு எல்லா வஸ்துக்களையும் நிறைஞ்சிருக்கான்றது யார சொல்ல முடியும்? சாட்சா பெருமாள் நாராயணன் சொல்ல முடியும். ஆக எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கிறது யாரு? இவன் தானே. ஆக பா சப்தத்துக்கு ரட்சிக்கிற தன்மை, கா சப்தத்துக்கு சம்ஹாரம் சிருஷ்டி எல்லாம் சொல்லப்படுறது, வா சப்தத்தினால எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கான் அப்படின்றது சொல்லப்படுறது. இப்படி இந்த மூணு ஆயிடுச்சு இல்லையா? அந்த அப்ப இசை என்ன சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த இசை உடையவன் ஏன் பகவத். இப்போ குணவான் அப்படின்னு சொல்றோம், குணங்களை உடையவன குணவான். அந்த வான் சப்தம் அதிக குணவான் வருது இல்லையா? ஆக அட்ரிபியூட் மாதிரி இது. ஆக பகவத் சப்தமானது இந்த குணங்களை இந்த தன்மைகளை உடையவன். எந்த தன்மைகள்? சிருஷ்டிக்கிற தன்மை, ரட்சிக்கிற தன்மை, அது சமஹாரம் பண்ற தன்மை, அதுவும் இல்ல எல்லா வஸ்துக்களையும் புகுந்து நியமனம் பண்றது, எல்லா வஸ்துக்களுக்கும் ஆத்மாவா இருக்கிறது. இப்படி பல எல்லாத்தையும் கொடுத்து சொல்லக்கூடியதான இவைகளெல்லாம் சத்துவரஜ சம இவளோட சேராது. இந்த சத்துவரஜ சம குணம், இந்த சத்துவரஜ இருந்து ரஜ குணம் தம குணம் இருந்துட்டுனா இந்த காரியம் நடப்படுது. இதெல்லாம் துளி கூட அவங்ககிட்ட கிடையாது. ரஜகுணம் தம குணம் இருந்துன்னா இந்த சிருஷ்டி காரியங்கள்லாம் பண்ணவே முடியாது. அது அப்புறம் அதுல வந்து விகல்பம் வந்துடும், அதுல வந்து வைஷமியம் வந்துடும். அதனால இல்லாதனால படைக்கிச்சே எல்லாத்தையும் ஒன்னா படைச்சிடுறான், எல்லாத்துக்கும் ஒரே தன்மையை கொடுக்குறான். அதுல பாறுபாடே கிடையாது. ஆனா அந்த கர்மாவை கொண்டு படைக்கிறதுனால அந்த கர்மாவனால ஜீவாத்மாவுக்கு சில போகியமான வஸ்துக்கள்லாம் சிலது பிடிக்கிறது, சிலது பிடிக்கிறது இப்படி. ஆக பகவத் சப்தத்தினால் சொல்லக்கூடியது இவைகள்லாம். ஆக இப்படி அந்த பகவத் சப்தத்துல சர்வமும் இருக்கு. சரி, இப்ப பகவத் சப்தத்திலே எல்லாம் சொல்லிட்டு, சிருஷ்டி சொல்லிட்டு, ஸ்திதி சொல்லிட்டு, சம்மானம் சொல்லிட்டு, ஆதாரம் சொல்லிட்டு, ஆதாரம் சொல்லி அவைகளுக்கெல்லாம் ஆத்மாவா இருக்குன்னு இதையும் சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு, அப்ப என்னத்துக்கு நாராயண சப்தம்? பகவான் அபிமதன் சொல்ல இல்லையா? நாராயணன் ஏன் சொல்லணும் அப்படின்னா, இந்த பகவத் சப்தத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போறீங்களோ இல்லையா? அதனாலதான் நாராயணன் நாங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. பகவத் சப்தத்துக்கு விசேஷிச்சு ஏன் சொல்றோம், பகவான் நாராயணா ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த நாராயண சப்தம் இந்த பகவத் சப்தத்தை காட்டிலும் விலகு. இந்த பகவத் சப்தம் யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, ருத்ரனையோ இல்ல இன்னும் சிவனையோ அவனையும் யாரையும் குறிக்காது, சாட்சா நாராயணன் தான் குறிக்கும். அதுக்கு மேல நாராயண சப்தத்துக்கு நிறைய விவரணங்கள், அது சாரத்துல ரொம்ப ரகசிய சுவாமி ஜெயந்தி சாதிச்சிருக்க. தனியா சில ரகசியத்திலையும் நார சப்தத்துக்கு நிருநய அப்படின்னு தாத்து எல்லாம் எடுத்து அச்சு பிரத்யம் அச்சு பிரத்யம் ரிங் ஷயன்ற தாத்து அதுல இப்படி நிறைய இருக்கு. அது நஞ்சோட இது, அதாவது ரிங் ஷய அப்படின்னா ரா சப்தத்துக்கு அழிவுன்னு அர்த்தம் உண்டு. என்ன நான்ற சப்தத்துக்கு அது உண்டு. அத கூட நான் சேர்த்துட்டான்னாக்கா நெகட்டிவ் ஆயிடுது இல்லையோ, அழிவற்றது. ரா ரிங் ஷயன்ற தாத்துல ரான பதம் தனியா நிற்குது, அது இங்கு போயிடும். அதுல போனா ரா பதம் நிக்கிறது. அது 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 வந்து என்னச்சுனாக்கா அது அழியக்கூடியதுன்னு சொல்றது. ரிங் ஷயன்ற தாத்துல அழிவு பொருளை கூறும். அந்த அந்த ரானுடைய அர்த்தத்துன்னு அதுதான். இந்த இங்கு போய் அந்த எழுத போயிடுறது இல்லையா, இங்கு போனா அதே மாதிரி ரான்றது ரா தனியா நிக்கிறது. அந்த ரா எதரா குறிக்கிறதுனா அழியும் தன்மையை குறிக்கிறது. இந்த அழியும் தன்மைக்கு முன்னாடி நான் நெகட்டிவ் படனா அழியும் தன்மை இல்லாதது. அது யாரு? அப்ப அழியும் தன்மை உடையது எது? இந்த சேத்தனா அச்சேதனங்கள்லாம் அழிவு. இந்த அப்படி அழிவு இல்லாத எதுன்னா ஸ்ரீமன் நாராயணன். அதனால நர சப்தத்துல அப்படி கொண்டு அதுக்கப்புறம் பகுவிரிகி சமாசம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, நாராயண சமூக அப்படின்னு நிறைய அயன சப்தங்கள்லாம் வருது. ஆக அதெல்லாம் மேல கொண்டு கவனிப்போம். ஆக அப்படி சாரசாரத்தை சுவாமி ஜெயசின் விவரம் பண்றார். அது தத்புருஷ சமாசம் பகுவிரிகி சமாசம்லாம் இருக்கு. அது சொன்னா நாழி ஆயிடும். ஆக அப்படி நாராயணம் அயனம் எஸ்ஸா உற்பத்தி நாராயணம் அயனம் எஸ்ஸா நாராயணன். அதுக்கப்புறம் நாராயணம் அயனம் நாராயணம் சமூக நாராகா அப்படின்லாம் விற்பத்தி இருக்கு.
இதை கொண்டு அதனுடைய விவரணங்கள்லாம் ஆச்சரியமா அப்படி நாராயண சப்தம் போட பகவத் சப்தத்து அர்த்தத்தை சொல்லி இந்த பகவத் சப்தம் இப்படி கூடிய குணங்களை கூடிய பகவான் இந்த ஷாட்குண்ய பரிபூர்ணன் பேரு. இந்த ஷாட்குண்ய பரிபூர்ணன் வியாச பகவானுக்கெல்லாம் ஏன் வந்தது அப்படின்னா, வியாச பகவான் இந்த சூத்திரத்தை பிரம்மசூத்திரத்தை பண்ணார். அதுவும் இல்லாது என்ன, அதாவது அவரும் கர்த்தா தானே, கிரந்தங்களை பண்ணி அதுல அழிவில்லா தன்மையா நாராயண பரதத்தை நிர்தாரணம் பண்ணி இப்படிதான் படுத்த அந்த சக்தி இருக்கோ இல்லையோ, அந்த ஞான பல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜஸ் எல்லாம் இருந்ததுனால அவருக்கு பகவத் சப்தம் வருது. நாரதனுக்கு ஏன் வருது, நாரத பகவான் சொல்றமே ஏன் வருது அப்படின்னா, நாரதனுக்கு எம்பெருமான் அனுகிரகம் ஏற்பட்டதுனால சாட்சாத் பரமேகாந்தியாளர்கள் பகவத் சப்தம் தான் சொல்லிட்டு போடலாம். நாராயண கிட்ட பிரீத்தி பக்தி உள்ளவாழ பகவத் சப்தம் தான் சொல்லிட்டு போயிடலாம். அதனாலதான் ஆச்சாரியாலையும் பகவத் சப்தம் சொல்லலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் கொண்டு விடுறா. ஆக முக்கியமான பகவத் சப்தம் நாராயணன். இந்த மீதி பகவத் சப்தம் எல்லாம் வியாச பகவானுக்கு போறது அப்படின்னா, பரமேகாந்திகளா இருக்கிறவா யாரா இருந்தாலும் நாராயண சப்தம் பகவத் சப்தம் அவளுக்கு விட்டோம் அப்படின்னு நம்ம நிர்தாரணம் பண்ணிருக்கா. ஆக அப்படி பகவன் நாராயணன் நாராயணனுக்கு அபிமத கையில புத்தகம் வச்சுருங்கள், கத்திய புத்தகம் அதான் பகவத் சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. அந்த அப்படிப்பட்ட குணங்களுடையவன் யாருன்றது நாராயணன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அபிமதன்னா பிரியமா இருக்கிறது, நாராயணனுக்கு பிரியமா இருக்கிறது. அனுரூப நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அப்படின்னு மும்முனி கோயில சாய்க்கிற மாதிரி அனுரூப தகுந்தவளாய் இருக்கிற ஸ்வரூப ரூப குணோபவேஸ்வர சீலா ஜனவதிகாசிய அசங்கேய கல்யாண குணகணாம். ஸ்வரூபம் ரூப விக்கிரகங்கள், குணங்கள், விபவ விபூதிகள் இவைகளையும் சௌந்தர்ய ஈஸ்வரியா இருக்கும் தன்மை, சீல சௌசீல்யம் ஆதி இவை முதலான அனவதிகாசிய எல்லையில்லாத மேன்மையுடைய அசங்கேன எண்ண முடியாத கல்யாண குணகணாக கல்யாண குணங்களின் கூட்டங்கள் இவைகளை உடையவையும் குணகணாக கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம். கல்யாண குணங்களை உடையவளையும் யாருன்னா பத்மவனாலயாம். பத்மவனாலயம் பத்மமாகிற பத்மத்திலே ரசிக்கக்கூடியவள் பத்மவனாலயாம். தாமரை காட்டை வாசஸ்த பத்மவனாலயாம். பத்மவன ஆலயாம், ஆலயன்றது இருப்பிடம். ஆக தாமரை காட்டை தனக்கு இருப்பிடமாக உடையவளாய் பகவதி. அவனை பகவான் சொன்னா இவள பகவதி. இந்த பகவத் சப்தத்தினால அதே குணங்களை உடையவள். இந்த ஏதோ சிலதெல்லாம் பகவான் சரணம் பகவதி சரணம்னு யாராவது சொல்லிட்டு இருக்காள, அதெல்லாம் இங்க எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. சாட்சாத் இங்க பிராட்டிக்கும் பெருமாளுக்கு தான் விட்டும் அது. அவ யாராவது சொல்லிட்டு இருக்கா பத்மவனாலயா பகவதி, அதாவது கல்யாண குணங்களை ஹேய குணங்கள் இல்லாதவர்களும் கல்யாண குணத்தை மட்டுமே உடையவளாயும் கல்யாண குணகணா பகவதி ஸ்ரீயம் தேவி. அந்த ஸ்ரீயம் தேவின்னு சேர்த்து சொல்லலாம், பிரிச்சு ஸ்ரீயம் தேவி அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீயம்னா என்ன அப்படின்னா அது ஸ்ரீனா செல்வம், அவளுக்கு பேர் ஸ்ரீன்னு பேரை மட்டும் வச்சுனாக்கா யார் செல்வம் இருக்கோ அவெல்லாம் ஸ்ரீ சொல்ல முடியோ. தேவி அதாவது தேவியாகவும் இருப்பவள். ஸ்ரீயம் தேவி, ஸ்ரீயம்னா செல்வங்கள் நிறைந்தவள் அப்படி சொல்லலாம். அப்படி செல்வங்கள் அவள்னா அவள் தான் தேவியாகவும் இருக்காள். எம்பெருமானுக்கு தேவியாகவும் இருக்காள், அதாவது மனைவியாகவும் இருக்காள். தேவி ஸ்ரீயம் தேவி நித்யான பாயினி, திருமணம் ஒரு நாளும் பிரியாநாதன். அனபாயினி எப்பொழுதும்
விட்டு பிரியாதவள். அனபாயினி அனபாயினி நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷி நிரவத்யாம். ஆச்சரியமா, நிரவத்யாம் தோஷமே கிடையாது அவகிட்ட. ஏற்கனவே கல்யாண குணங்களை மட்டும் உடையவள், ஹே குணங்கள் எல்லாம் சொன்னா, இருந்தாலும் நிரவத்யாம் தனியா பதம் போட்டாதான் என்ன குணகணான்னு சொல்லியாச்சு, கல்யாண குணகணான்னு சொல்லியாச்சு. திருப்பி திருப்பி சந்தேகம் வரும், ஏன் கல்யாண குணங்கள் தான் சொல்லிட்டானாக்க அதுனா குற்றமற்றவள். நிரவத்யாம் தோஷமே இல்லாதவள். நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷி. எம்பெருமான் எப்படின்னா தேவாதிராஜன். அந்த அப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான தேவாதிராஜன் இருக்காரு இல்லையோ, அந்த தேவாதிராஜனுக்கு மகிஷியா தேவதேவ திவ்ய மகிஷியும் மகிஷியும் திவ்ய மகிஷியும். ஆக பிரதான ஏன்னா பத்னிகள் நிறைய பேர், அந்த பத்னிகள்ல இவள் திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கிறாள், திவ்ய பத்னியாகும். திவ்யன்னு 14 திவ்யம்னு போட்டாலே அது விலட்சணமானதும் வணங்கக்கூடியதானது பதத்துக்கு திவ்யம்னு பேர். அப்படிப்பட்ட திவ்ய மகிழ்ச்சி தேவதைகளுக்கும் தேவதையான பகவானுக்கு திவ்ய பத்னியாயும் திவ்ய மகிழ்ச்சி. அகில ஜெகன் மாதரம் அகில ஜெகன் மாதரம் அகில ஜெகன் மாதரம் எல்லா லோகங்களுக்கும் தாயார். ஆக லோகத்துல இருக்கிற சர்வ வஸ்துக்களுக்கும் இவள் தாயாராய் விளங்குகிறாள். எதனால தாயாராய் விளங்குகிறாள் அப்படின்னா, அவனுக்கு பத்னியா இருப்பதனாலே, யாருக்கு தேவாதி தேவனுக்கு திவ்ய மகிழ்ச்சியா இருப்பதனாலே இவள் நமக்கு தாயாக ஆகிறாள். அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம். யார் இது? அந்த கதித்தை யார் அனுசந்தானம் பண்றா? இப்ப திருவுலகத்துல அனுசந்தானம் பண்ணி பாஷ்யக்காரர் தானே. ஆக அன்னைக்கு பாஷ்யக்காரர் அந்த அனுசந்தானம் பண்ணதுதான் நாமளும் பெருமாள் கிட்ட அஸ்மன் மாதரம் அப்படின்னு சொல்றோம். நமக்கு இல்லப்பனா நமக்கு அவருடைய உறவே நமக்கு தெரியாது. பாஷ்யக்காரர் இப்படி பண்ண உபகாரத்தினால்தான் நாமளும் நமக்கு இந்த சரீரகிருத்தமான மாதாவா இல்லாத பிரிக்க முடியாத நிச்சயமா இருக்கக்கூடியதான அந்த பந்துத்துவத்தை மாத்திரு வாத்சல்யத்தை நமக்கு ஏற்படுத்துறார் சுவாமி பாஷ்யக்காரர். அஸ்மன் மாதரம் அஸ்மன் மாதரம் எனக்கு தயாராயும் அசரண்ய சரண்யாம். வேறு ரட்சகர் இல்லாதவர்களுக்குத்தான் காப்பாற்றுகிறவர்களாய் இருக்கிறார். இப்ப அவாவா அம்மாவுக்கு பசங்களுக்கு அவாவா அம்மா சாதம் போட்டுருவா. அகில ஜெகன் மாத்திரமா இருந்து பொதுவா இருந்தா அந்தந்த குழந்தைகளுக்கு அவ அம்மா சாதம் போட்டு போயிடுவா. ஆனால் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லச்சே அப்ப என்ன ஆகும்? இன்னொருத்தர் அம்மா சாதம் போட்டா கூட இவனுக்கு அது ஆகாது. ஆக அஸ்மன் மாத்திரம்னு சொன்னதுனால்தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி அவள் தான் நமக்கு வேற ஒருத்தரையும் எதிர்பார்க்காத, அதாவது அரிசினத்தால் ஈண்டிடணும் அப்படின்னு அந்த பாசத்துல சொல்லும் பொழுது, குழந்தைய கோபத்தினால காலால உதறினா கூட அடுத்த நிமிஷமே அந்த குழந்தைய ஐயோ தள்ளிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை அடிச்சுட்டு அப்பா அடிச்சுட்டு வெளில போயிடுவான். ஏன்னா சரி அது டென்ஷன் தான், இன்னொன்னு அடிக்கணும் தோணும், இல்லைன்னா ஆத்திலேயே உட்காந்து அப்படியே உட்காந்துருப்பான். அந்த கோபத்தோடய அவன் வெளில போயிடுவான். அவன் வெளில போயிட்டு கோபம் தெரிஞ்சாட்டும் வருவான். ஆனா ஆத்திலே இருக்க அம்மா இருக்காளே அடிச்சு அடுத்த நிமிஷத்தை ஐயோ குழந்தைய அடிச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு ஒரு வாசனை இருக்க, அதுதான் அது அஸ்மன் மாத்திரம். அந்த அஸ்மன் மாத்திரத்தினால வேற ரட்சகர் இல்லாதவர்களுக்கு ரட்சகலா இருப்பாள். அதனால அப்படிப்பட்ட தன்மை உடையவள் லட்சுமியா காப்பாற்றுகளா இருக்கிற அசரண்ய சரண்யா அனன்ய சரணஹா அனன்ய சரணஹா அனன்ய சரணஹா. சரி, இந்த அம்மா தான் வேசால, வேற இன்னொருத்தர் உபாயம் வேற இருக்கும், வேற உபாயமும் கிடையாது. அவ காலையே தான் கட்டிக்கணும். அப்படிப்பட்ட வேற உபாயம் இல்லாதவனாகிய யார் இவன்? அவள் இவனுக்கு தான் ரட்சகையா இருப்பாள். ஆனால் உபாயமும் வேற கிடையாது. இவன் எப்படிப்பட்டவன்னா வேற உபாயமே இல்ல, வேற அம்மாவே கிடையாது, அவள் தான் இருக்கக்கூடியவன். அவளோ தன்னுடைய பிரஜைக்குத்தான் தான் அதீனப்பட்டவள் வேண்டியவள் அப்படின்னு அவ இருக்கா. நாம எப்படின்னாக்க இவளை விட்டா நமக்கு வேற அம்மா கிடையாது அப்படின்ற நிலையில இருக்கா. ஆக வேறு உபாயம் இல்லாத அனன்ய சரணஹா. இங்க இந்த அனன்ய சரணான்ற சப்தமானது எப்படின்னாக்க பிரபத்தை அனுஷ்டிக்கிறானே அவனுக்கு விசேஷமா இருக்கு. அவன் எப்படி பண்ண கைமுதல் இல்லாதவன். அங்க அசரண்ய சரண்யாம் அசரண்ய சரண்யாம் அப்படின்றது அவளுக்கு அட்ஜெக்டிவா போச்சு.
இங்க அனன்ய சரணகான்னு சொல்றது அப்ஜெக்டிவ் யாருக்குடானாக்கா யார் அகம் பிரபத்தி இந்த அகத்துக்கு அது அப்ஜெக்டிவா இருக்கு. ஆக அனன்ய சரணகா வேறு உபாயமாக அகம் நான் சரணம் உபாயமாக அடைகிறேன் அப்படின்றத இதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம். இது இதோட நிறுத்திக்கலாமா? அடியன் சடகோபன் சுவாமி அத்தியாச்சரியமா இருக்கா தேவன் திருமணி எப்படி எங்களுக்கு கொஞ்சம் பேசமா இருந்தது, நடுவுல உடம்பு சரியில்லைன்னு கழிப்பட்டு இப்போ திருமணி பாங்க சந்தோஷம். இது இன்னைக்கு ரொம்ப அற்புதமான விஷயங்களை எடுத்து சொன்னேன். இந்த அவதாரிக்கை, அப்புறம் இந்த சம்போதனை பரம் தத்துவம், ஞாசஸ்ய பரமம் ஹிதம், இந்த பிரார்த்தனா ரூபம், அது மூணும் அப்படியே பிழிஞ்சு வச்சாப்புல அர்த்தத்தை கொடுத்தது. அப்புறம் பகவத் சப்தத்துக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குங்கிறதும் ரொம்ப ரொம்ப அழகா எடுத்து சொன்னேன். ப க வ எல்லாத்துக்கும். சோ மொத்தத்துல அதுவும் எசன்ஸ். அதுல என்ன தோணிச்சுன்னா, இப்போ ஸ்ரீமத் பெரியசங்கரை பத்தி ஒரு 108 நாமாவளி எழுதின்ற முடிச்சேன். அதுல ஒரு நாமாவளி துவய மந்திரார்த்த சித்தாய நமஹா அப்படின்னு மக்ன சித்தாய நமஹா. அதுலயே ஆழ்ந்த சிந்தனை உடையவர் அப்படின்ட்டு பெரியசங்கரை பத்தி 108 முடிச்சது. ஒரு நாமாவளி துவயமந்திரார்த்த மக்ன சித்தாய நமஹாங்கிறது. அதுதான் இன்னைக்கு மனசுல பட்டது. இன்னைக்கு முழுக்க முழுக்க தேவரை சொன்னதும் துவய மந்திரார்த்தத்துல ரொம்ப அமிர்ந்து சந்தோஷமா இருக்கிறத பத்தி ஞாபகம் வந்தது. அந்த தேவரை முடிச்சாச்சு. அதெல்லாம் ஒரு 5-6 மாத்திரம் குயிக்கா சொல்லிடுறேன். தேவருக்கு மனசு சந்தோஷமா கொண்டுட்டு என்னுடைய கிருத்தஜதையை தெரிவிக்கிறதுக்காக. நஸ்வர தர்மார்த்த காமரூப புருஷார்த்த நிரபேக்ஷாய நமஹ. அது அடுத்தது அகோபிலக்ஷேத்ரே நவநரசிம்ம சந்நிதி வீதி சோதகாய நமஹ. அதுக்கு அடுத்தது அசேஷ விக்ன சமன அநீகேஸ்வர சமானாய நமஹ. அதுக்கு அடுத்தது 5வது வைஜந்திக ஜன கண்டன சமர்த்தாய நமஹ. முக்கியமா தெரிவிக்கணும்னு ஒரு சொன்னது ஆச்சரியமான. அதாவது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் தோன்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க எல்லாம் உங்களுக்கு பக்தினால்தான் இதெல்லாம் இவ்வளவு ஏற்படுறது. ரொம்ப ஆச்சரியம். ஆகவே இது முடிஞ்சது இன்னைக்கு நல்ல நல்ல சமயத்துல. அது இந்த துவயார்த்தத்தை பத்தி அவதாரியை பத்தி இவ்வளவு விசேஷம் தேவரி எங்களுக்கு எல்லாம் அனுகிரகம். எங்க புத்தகமா போடுவீரா? அவசியம் அவசியம். அர்த்தத்தோட போட்டு அதுக்கு மீனிங் காமெண்டரியும் ரெண்டும் போட்டு ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் முக்கியமா கடைசி நாமத்தை மாத்திரம் தேவரிட்டு சொல்லிடுறேன். ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிக வர்தித தத் சம்பிரதாய நிர்வகண தூர்வக ஸ்ரீ நாராயண யதீந்திர மகா குரவே நமஹா. அதுதான் கடைசி கடைசி இது மாதிரி அது அவசியம் பண்ணி தேவரிட்ட காமிக்க. முக்கியமா உடனே டிரெக்ட் சம்பந்தத்தினால ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிக சத் சம்பிரதாய நிர்வகண தூர்வக ஸ்ரீ நாராயண யதீந்திர மகா குரவே நமஹா. அதுதான் 8வது. வேற வேற யார்கிட்ட சொல்லக்கூடும், தேவரிட்ட தான் சொல்லணும். வந்திருக்க இருக்கேன். அது இன்னைக்கு டைம் எடுத்துட்டாலும் இது தேவருக்கு சொல்லணும்னு ஆசைனால எடுத்து நல்ல விஷயம். நல்ல விஷயம். சந்தோஷம் சுவாமி. அடியன் பாக்கி ரொம்ப சுகிருதம் இன்னைக்கு எனக்கு. இங்க அதுக்கு மேல சார் மொத்தத்துல நல்ல தினமா முடிஞ்சது. சந்தோஷம். श्रीमद्रंग सदारि सम्यवरान् लब्धाहमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वातिसर्जित् पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं सदेशयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीणसाधनवसं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यम् नारायणाध्ये दुदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवक श्रीवंशलोपश्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशलोपश्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः।